ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங்கில் பார்க்க போகிற தலைப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டோம். நம்ம தலைப்பை என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு. உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் யோகக்காரன் யார் அப்படின்னாக்க லக்னாதிபதி தான். உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் பஞ்சாயத்து பண்ணுறவர் யார் அப்படின்னா பாதகாதிபதி தான். பாதகாதிபதிக்கும் மாரகாதிபதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. நான் அதை சொல்லிவிட்டு அப்புறம் போகிறேன். அதாவது பாதகாதிபதிங்கிறது வேற, மாரகாதிபதிங்கிறது வேற. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இது. பாதகாதிபதிங்கிறதும் மாரகாதிபதிங்கிறதும் எதுலேருந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னம்னா, ராசி சக்கரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 பிரிவாக இருக்கும். இதில் சரராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி, ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி, உபயராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி. இந்த 3 தான் பாதகாதிபதிகள். ஒரு லக்னத்துக்கு ஒரே ஒரு பாதகாதிபதி தான் வருவார். அப்போ அந்த வகையில் சரலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உதாரணமாக மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு 11ஆம் இடத்ததிபதி சனி பாதகாதிபதி. ஸ்திர லக்னமான ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டா, ஏன்னா ரிஷப லக்னம் அதுனா ரிஷபம் ஸ்திரம் மாதிரியே அடுத்து ஸ்திரமும் இருக்கும். சரி, இப்போ ஸ்திர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி. அப்போ ரிஷபத்துக்கு சனி பாதகாதிபதி, மிதுனத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி குரு பாதகாதிபதி. இவ்வளோதான். மாரகாதிபதிங்கிற செக்மெண்ட் வேறு, அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மாரகாதிபதிங்கிறது ஆயுளை குறிக்கிறவர். ஆயுளை வச்சிருப்பாரா, பீஸை பிடுங்குவாரான்ற மாதிரியான பாயிண்டில் வர்றது தான் மாரகாதிபதி. அப்போ மாரகாதிபதி தசை நடந்தால் ஆயுள் போயிருமா அப்படின்னாக்க நிச்சயமாக போகாது. அந்த கான்செப்ட் தப்பு. ஆனால் அதே சமயத்தில் மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. சிலருக்கு அந்த கண்டமுமே கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது. ஒரு சிலருக்கு லேசாக தெண்டத்தை கொடுத்துட்டு போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாரகாதிபதி தசை லைஃப் முடிகிறப்போ வரணும். அதாவது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார், அஷ்டமாதிபதி கேந்திரத்தில் இருக்கார் அல்லது ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், சனீஸ்வரன் ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த 3 கிரகமும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அந்த 3 ஸ்தானமும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, 2 ஸ்தானம் லக்னம் அஷ்டமாதிபதி ப்ளஸ் சனி நிற்கிற வீடு அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் கூட 3 ஸ்தானம் சொல்லலாம். ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு 10 வயசில் மாரகாதிபதி தசை வருது, 40 வயசில் வருது, 50 வயசில் ஒன்றும் செய்யாது. அதே இது 70 வயசில் வருது, 65 வயசில் வருது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்போ மாரகாதிபதிங்கிறது வேற. ஆயுளை பாதிக்குமா அப்படின்னு பார்க்குறதுங்கிறது மாரகாதிபதி. ஆயுளை பாதிக்குமான்னு பார்க்குறதுக்கு அது ஒரு கைடு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையே உயிர் போயிருங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு 4வது திசை சனி தசை நடந்தால் சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம பரீட்சை எழுதுகிறப்ப கிளர்க்ஸ் டேபிள்னு ஒன்று கொடுப்பாங்க, அல்லது நம்மளே எடுத்துகிட்டு போகலாம். அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கிளர்க்ஸ் டேபிளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எழுதலாம். பரீட்சை எழுதுறது, அதில் கைட் பார்த்து எழுதுறது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, நான் படிக்கிறப்ப அந்த மாதிரி இருந்தது. அப்போ நம்ம கிளர்க்ஸ் டேபிளை எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுக்காக அதையே ஃபுல்லாக பார்த்து பரீட்சை எழுத முடியுமானா எழுத முடியாது. அது ஒரு கைடு. அது மாதிரி மாரகாதிபதியை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுள் முடிஞ்சு வரும்னு சொல்ல முடியுமானா அது கிடையாது. அது ஒரு கைடு. மாரகாதிபதிங்கிறது ஒரு கைடு. சரி, இந்த பாதகாதிபதி எங்கேருந்து வேறுபடுறார் அப்படின்னா, மாரகாதிபதி ஆயுளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது வேணும். ஆனால் பாதகாதிபதி பாதகம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். இப்போ இந்த பாதகம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த பாதகம் இருக்கும். இப்போ பாதகம்னா என்ன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியல் ஹடில்ஸாக கொடுக்கலாம், சிலருக்கு இது வேலையில் கெரியரில் அல்லது தொழிலில் சிரமங்களை கொடுக்கலாம். அதில் தான் சிலர் தொழிலில் ஏமாற்றப்படுறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் பெருசாக ஏமாறுறதுங்கிறது, ஃபைனான்ஷியல் லாஸை சந்திக்கிறதுங்கிறது, கடன் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான ஒரு சில பஞ்சாயத்தை கொடுக்கறதுங்கிறது அந்த பாதகாதிபதி கொடுப்பார். சிலருக்கு எப்படி கொடுப்பார்னா, கூட பிறந்தவங்களோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிறது, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறது, சொத்து சம்பந்தமாக பிரச்சனை ஆகிறது, குடும்பத்தை சில்லு சில்லாக உடச்சி போடுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. குடும்பம்னு நான் ரெஃபர் பண்ணுறது பெரிய குடும்பம், தாய் தகப்பனார், மகன் மக, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் அந்த மேரேஜ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வரையில்
கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷத்தில் ஆரம்பித்து அங்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே. ஏன்னா அதுக்கப்புறம் போகையில் சண்டை சச்சரவுலாம் வராது, ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். நம்ம வந்து என்ன சொத்து வச்சுருந்தாலும், எந்த சொத்து யாருக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்து நம்ம காப்பாற்றி வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பிடுங்கிட்டு போகணுன்னு நேரம் இருந்தால் போயிடும். ஆகுவது ஆகும் காலத்து அழிவது அழியும், போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம், சேகர தெரிந்தார் நின்னில் யாருளார், ஆகவே ஏகுதி எம்மை நோக்கி இறங்கலை என்றான் என்றும் உள்ளாய் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் வந்து விபீஷணன்ட்ட சொல்லுவான். அது மாதிரி நீ வந்து ஆகுவது ஆகும் காலத்து அழிவது அழியும், போகிற காலத்தில் எதாக இருந்தாலும் போயிடும். நம்ம என்னதையும் காப்பாற்றி வச்சு பிள்ளைக்கு வேணும் பையனுக்கு வேணும்னு காப்பாற்றி வச்சுருந்தாலும் போயிடும், நிற்கிற இடத்துல கண்டிப்பாக நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சரி, அந்த வகையில் இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது வந்து அந்த அண்ணன் தம்பிக்கு இடையில பெரிய குடும்பத்தில் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுங்கிறது உண்டு. இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னாக்கு, கணவன் மனைவிக்கு இடையில இஷ்யூ கொண்டு வர்றது. அது வந்து யாருக்கு கொண்டு வரும்னா, உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பாதகாதிபதி தசை வந்து ஸ்ட்ராங்காக நின்று நடந்ததுன்னா மேக்சிமம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வர்றதுங்கிறதுல, அல்லது புருஷ மொண்டாட்டிக்கு இடையில் வரக்கூடிய பஞ்சாயத்தில், இது மாதிரியான அமைப்பில் வந்து நிறையா பிரச்சனைகளை கிளப்புறதுங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போது வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுக்கறது, நம்ம கர்மாவை தீர்த்து வைக்கிறது, கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இந்த பாதகாதிபதி வருவார். அப்போ பாதகாதிபதி தசை நடந்ததுன்னா ரொம்ப பெரிய அளவில் நமக்கு பாதிக்குமா அப்படின்னாக்க, ஒரு எடுத்துக்காட்டாக கும்ப லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகனுக்கு சுக்கிர தசை பாதகாதிபதி, சுக்கிரன் பாதகாதிபதி. அப்போ அந்த சுக்கிரன் தசை வந்து 20 வருஷம், 20 வருஷமாக அவன் கூறுகட்டு போயிடுவானா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது, கன்ஃபார்மாக கிடையாது. அப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சிரமப்படுத்துவார், இல்லைன்னு இல்லை. அதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி, அவர் வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீசமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாதகாதிபதி, அல்லது ராகு கேதுவோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதகாதிபதியினுடைய வேலையை வந்து முழுமையாக பண்ணாது, ஓரளவுக்கு பண்ணும். ஆனால் இந்த பாதகாதிபதியான சுக்கிரன் கும்ப லக்னத்துக்கு, லக்னத்துக்கு 5க்கு அதிபதியான புதனோட சேர்ந்திருக்கார், லக்னாதிபதியான சனியோட சேர்ந்திருக்கார். அப்போ இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாதகாதிபத்திய ஆதிபத்தியமே வராது, அது யோகா ஆதிபத்தியமாக மாறிடும். அப்போ நம்ம இங்கிட்டு போட்டு தேடக்கூடாது ஒன்று. இன்னொன்று வந்து லக்னாதிபதி எந்த சூழ்நிலையிலையும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். பாதகாதிபதி ஒரு பக்கம் இருக்கட்டும், லக்னாதிபதி எந்த சூழ்நிலையிலையும் கெடுக்க மாட்டார். என்னையா காரணம் அப்படின்னா, அவர் லக்னாதிபதிப்பா, அவரது ஏன் உசுறு, அவர் வந்து கெடுக்க மாட்டார். அப்போ லக்னத்தில் இருக்க கிரகங்கள் பாவ கிரகமாக இருந்தாலும் மென்மையான பலனைத்தான் செய்யும். அதே மாதிரி லக்னாதிபதி வந்து எந்த பாவ கிரகமாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் நல்ல பலன் தான் செய்யும். லக்னாதிபதி தசை வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் உயர்வை கொடுக்கும், உயர்வை கொடுக்க முடியலைனாலும் நியூட்ரலைஸாக இருக்கும், கண்டிப்பாக கெடுக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், எந்த ஒரு விதியும் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு போனோம்னா எல்லா ஜாதகத்துக்கும் அது பொருந்தாது. இந்த பாயிண்ட் மனசில் இருந்தாலே போதும். இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி நான் இதுக்கு போயிருந்தேன், சிவகாசிக்கு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கையில் கேட்குறேன். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தா பாதிக்கும்னு நம்ம பேசியிருப்போம் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு, இது குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னாக்க, பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு, அதாவது அந்த செவ்வாய் தசையோ சுக்கிர தசையோ வந்து அவங்க நல்லா வாழ்கிற காலங்களில், அதாவது தாம்பத்தியத்தோடு வாழ்கிற காலங்களில் அந்த தசை நடந்ததுனாக்கா அங்கே பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். அந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் சரி. இப்போது 7ஆம் இடத்துல இருக்காங்க, அப்போவும் பிரச்சனை வராது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தசை முடிஞ்சு போச்சு, அல்லது நடக்கலை, அல்லது லேட்டாக வருது அப்படின்னு அர்த்தம். சரி, 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்குது, அந்த தசை நடக்குது, அப்பையும் பிரச்சனை வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அங்கே செவ்வாயோ சுக்கிரனோ ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருக்கார். அதில் செவ்வாய் உச்சமானா கூட சண்டை வரும், ஆனால் சுக்கிரன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து வராது, அப்போ தசை நடக்கலாம். சரி, அவர் ஆட்சியும் இல்லை உச்சமும் இல்லை, 7ஆம் இடத்துல தான் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது, தசை நடக்குது, அப்பையும் பிரச்சனை வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த 2ல் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்ததுன்னா அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். சரி, வக்ரமும் ஆகலை, 7ஆம் இடத்துல தான் இருக்குது, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு, அதே தசை நடக்குது, அப்பையும் பிரச்சனை வரல, எப்படி வராது அப்படின்னா அதை குரு பார்த்துச்சுன்னா வராது. சரி, அப்பையும் வந்து குரு பார்க்கல, 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்குது, தசை நடக்குது, வக்ரமும் ஆகலை, அப்பையும் பிரச்சனை வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் இந்த தோஷம் அடிபட்டு போயிடும். அதாவது சண்டை சச்சரவுகள் இதில் மெட்ரிக்ஸ் மாற்றி மாற்றி வரும். அதாவது சண்டை சச்சரவு ஓட்டுக்குவாங்க, சிலர் வந்து
ஒர்க்குக்காக பிரிஞ்சிருப்பாங்க, சிலர் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க. இப்படி விதவிதமான பிரிவினைகள் இருக்கலாம். அந்த இது வந்து மாறி மாறி வரும். ஆனால் மொத்தத்தில் இவங்களுக்கு இடையில டிவோர்ஸ் இல்லை அப்படி வச்சுக்கிறோம். டிவோர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு இத்தனை விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே அந்த இதுதான், அதாவது அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுங்கிற மாதிரி லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துட்டா அவர் எங்கே இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார். மோர் தென் 90% ஆஃப் த ஹாரோஸ்கோப் அதான் நடக்கும். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் லக்னாதிபதி யோகத்தை கொடுத்துருவாரா அப்படின்னாக்கும் கொடுக்க மாட்டார். அது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இப்படி தலையை சுற்றி, ஓ நீ இப்படி வர்றியா அப்படிமான்ல, அது மாதிரி அப்படி சுற்றி வந்து ஒரு சாத்து சாத்தம் பாருங்க, பெரிய சாத்தா இருக்கும். நம்ம அடி வாங்குறவனை விட நம்ம அது எப்படி பலன் கொடுக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, அது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. அப்போ இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்மளுடைய அனுபவங்களை வச்சுத்தேன் தெரிஞ்சுக்கிறணுன்ற மாதிரியான அமைப்பு. சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான இஷ்யூவாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், ஆனால் மிக கடுமையான அளவில் அவங்களுக்கு பாதிச்சிருக்கும். அது மாதிரியான ஒரு சில ஜாதகங்கள், ஒரு சில கிரக சேர்க்கைகள் இருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம குரூப்புக்குள்ளே மட்டும் பண்ணையில் பண்ணுவோம். இதை வந்து பப்ளிக்காக கொடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் வந்து இதை வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஜாதகத்தை நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் எடுத்துக்கிடுவோம். அப்போது லக்னாதிபதி வந்து மேக்சிமம் பாதகம் பண்ண மாட்டார், ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர. பாதகாதிபதி யோகத்தை செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக செய்வார். சரி, இதில் ஒரு குழப்பம் வரும். மற்ற பாதகாதிபதிகளில் குழப்பம் வராது. ஒரே ஒரு 2 பாதகாதிபதியில் குழப்பம் வரும்னு வைங்களேன். எப்படின்னா, இப்போது ரிஷபத்துக்கு வந்து பாதகாதிபதி யார் சார்? சனி. ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதி. இப்படியும் கொடுத்துட்டான், இப்படியும் கொடுத்துட்டான். இப்போ என்ன செய்கிறது? யோகாதிபதின்னு எடுத்துக்கிறதா, பாதகாதிபதின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்டாட்டி சண்டை கட்டினான்னா விட்டுட்டும் போக முடியாது, விரட்டியும் விட முடியாது, கூடவும் வச்சிருக்க முடியாது, என்னமும் செய்ய முடியாது. அது மாதிரி இந்த பாதகாதிபதியை ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சுக்கிட்டு அவரோட கட்டி புரண்டு உருண்டுக்கிட்டு தான் இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இதில் நல்லது பண்ணுமா அப்படின்னாக்க பண்ணும், நல்லதும் பண்ணும். எப்படிப்பா பண்ணு நல்லது அப்படின்னாக்கா அதில் தான் இருக்குது. அதாவது ரிஷப லக்னத்துக்கு இந்த பாதகாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து லக்னாதிபதியோட, யார்? சுக்கிரனோட, 5ஆம் இடத்ததிபதியோட, புதனோட ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்வை, சேர்க்கை அந்த மாதிரி இருக்குது. சரி, இது ரொம்ப ரேராக இருக்கும். இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணிபுரம் பூராடம் அல்லது வந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யங்கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சனி வந்து முழுமையான தோஷத்தை செய்ய மாட்டார். அவர் யோகாதிபதி, அவர் பாதகாதிபதி கிடையாது. சரி, குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கங்களேன், இவர் மோஸ்ட்லி நியூட்ரல் ஆயிடுவார் அல்லது ஒரு சில சந்தர்ப்பங்களில் யோகத்தை செஞ்சிருவார். ஈவன் குரு வந்து வக்கரமாகி பார்க்கலாம், அஸ்தங்கமாகி பார்க்கலாம், நீசமாகி பார்க்கலாம், ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து பார்க்கலாம், மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து எங்கேருந்து பார்த்தாலும் வந்து குரு தான். அதாவது குரு பார்வை யோகத்தை மட்டும்தான் செய்யும், தோஷத்தை செய்யாது. அதுவும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் தவிர. இது எப்படின்னா 99.999% யோகத்தை செய்யும். அந்த 0.0001% வந்து பாதகத்தை செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு குரு பார்வையில். ஏன்னா குரு பார்வை நிறைய இடிச்சிருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதகாதிபதி வந்து யோகாதிபதியினுடைய சாரம் வாங்கினாலோ சேர்ந்திருந்தாலோ, லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கினாலோ சேர்ந்திருந்தாலோ அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த இது பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குமான அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ பாதகாதிபதி தசை வந்துருச்சு அப்படின்னதுமே ஃபுல்லாக நெகட்டிவாக நம்ம எடுத்து சொல்லிடலாமா அப்படின்னாக்க நிச்சயமாக சொல்ல வேண்டியதில்லை. அதில் வந்து நிறைய பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அது வந்து ஒரு ஜாதகத்தில் நான் பாட்டேன் கம்ப்ளீட் நெகட்டிவ் தான் இருக்குது, இதுக்கப்புறம் என்னையா சொல்ல போகிற அப்படின்னம்னா, அந்த கம்ப்ளீட் நெகட்டிவ்னு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதில் இந்த 19 வருஷ சனி தசையில் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு 10 வருஷம் வேணால் சிரமப்படுத்தும், 2வது 9 வருஷம் யோகமாக இருக்கும். இல்லை யோகாதிபதி வேலையை செய்து 10 வருஷம் யோகமாக செஞ்சிச்சு, அப்போ 2வது 10 வருஷம் வண்டியை கவுத்து விட்ருமா அப்படின்னாக்கும் கவுக்காது. அது கவுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டால் எடுத்ததுமே கவுத்துரும். அதுக்கப்புறம் தான் யோகம் செய்யும். அதான் சனீஸ்வரனுடைய ஸ்பெஷல். என்ன காரணம்? நீங்கள் சனீஸ்வரனை எந்த ரூட்லேயும் சேர்த்துக்கிற முடியாது. இப்போ செவ்வாய் எடுத்துக்கோங்க, சூரியனுடைய குடும்பத்தில் எத்தனாவதாக இருக்கார் அவர்னா 4ஆவதாக இருக்கார். அப்போ 4ஆம் பார்வை சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5ஆவதாக இருக்கிறவர் யார்? குரு இருக்கிறார். அப்போ அவருக்கு 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை.
இந்த வரிசையில் 6வதா இருக்கிறது யார்? சனி இருக்கார். அப்போ 6ஆம் பார்வை சிறப்பு பார்வைன்னு தானே வரணும். ஆனால் 3ஆம் பார்வை அதில் பாதி தான் வருது. அந்த 6 2ஆ வகுத்து பாதியத்தையும் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வரு, நான் யோகம் சொல்கிறதுனாலும் காவாசி தான் செய்வேன், அரைவாசி தான் செய்வேன்ற மாதிரியான ஸ்டைல் தான் அவரோட ஸ்டைல். அதனால தான் அந்த சனிக்கு வந்து 3ஆம் பார்வைன்னு கொடுத்தானே தவிர, அதாவது முழுமையான யோகத்தை கொடுக்கறது 6ஆம் பார்வையாக இருந்தால் கொடுக்கும். ஆனால் 6ஆம் பார்வைக்கு போகாத அதில் பாதியை குறைச்சிக்கிட்டு 3ஆம் பார்வை. அதுக்கு காரணம் அந்த இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கிடலாம். ஸோ நமக்கு முன்னால் ஜோதிடம் வகுத்த வல்லார்கள் வந்து வேறு என்ன ஐடியாவில் வச்சாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். முழுமையான யோகத்தை செய்கிறதுக்கு பதிலாக பகுதியான யோகத்தை செய்கிற வர அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது 6ஆம் இடத்தை எடுத்துக்கிறது சரிதானப்பா. இந்த 10ஆம் பார்வை எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த 6ஆம் இடத்துக்கு திரிகோண பார்வை 5ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 10ஆம் பார்வையாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த கணக்கில் வந்து சனிக்கு பார்வையை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதில் வேறு மாதிரியான மெட்ரிக்ஸு எது, இப்போ செவ்வாய்க்கோ அல்லது வந்து புதனுக்கோ சுக்கிரனுக்கோ இதுக்கெல்லாம் வேறு மாதிரியான அளவுகள். இது சனிக்கு மட்டும் ஸ்பெஷல், அது வேறு மாதிரியான அளவு. அதனால் சனி யோகாதிபதியாகவும் வேலை செய்வார், அதே மாதிரி பாதகாதிபதியாகவும் வேலை செய்வார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தே கிடையாது. அதாவது சுக்கிரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும், அது கும்ப லக்னத்துக்கு இந்த 2 நட்சத்திரத்தில் எதில் உட்காந்துருந்தாலும் அவர் யோகத்தை செஞ்சிருவார். அல்லது சனியோட சேர்ந்துருந்தா புதனோட சேர்ந்துருந்தா யோகத்தை செஞ்சிருவார். அல்லது வந்து இது சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கார், அதே 9ஆம் இடத்துலையோ அல்லது வந்து 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் அப்போவும் யோகத்தை தெரிஞ்சுவார், தோஷத்தை செய்ய மாட்டார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் வந்து ஒரு ரிலையபிளான ஒரு கிரகம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஜாதகத்தை அப்படி கையில் எடுத்ததும் இவன் ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ் ஆயிடுவான், ஆக மாட்டான், இவன் பணக்காரன் அல்லது காசுக்கு சிரமப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவனத்தை தான் நடத்துவான் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எத்தனாம் இடத்த அதிபதியாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம எந்த லக்னத்துக்காரனாக வேணாலும் இருக்கட்டும், என்ன நட்சத்திரக்காரன் வேணாலும் இருக்கட்டும், என்ன திசை வேணாலும் நடக்கட்டும், சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அவன் ஜெயிச்சிருவான். அதே சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கானா உச்சமாக இருக்கானா அவனும் ஜெயிச்சிருவான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் சார் அடுத்து எல்லாருமே. எனக்கு தனாதிபதி ஆட்சியாக இருக்கார், லாபாதிபதி எல்லாம் சரி. அதே மாதிரி சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா அவனும் ஜெயிப்பான் பொருளாதாரத்தில். சுக்கிரன் வக்கரமாக இருக்கா, ராகு சேர்ந்துருக்கா அவனும் ஜெயிப்பான் பொருளாதாரத்தில். அப்போது இந்த ஃபைனான்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது அந்த மாதிரியான அமைப்பு. இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் கொடுக்க வர்றாரு, நம்ம வாங்கி பார்க்குறப்ப யோசிப்போம், இவன் வந்து நெம்ப கொஸ்டின் கேட்குறானே, ஆரம்பித்த 1/2 மணி நேரம் ஆச்சே இன்னும் முடிக்க மாட்டானே, பணம் வந்து கரெக்டாக கொடுப்பானா, இல்லை வந்து எவ்வளோன்னு கேட்டு அந்த பணம்னு கேட்குறப்ப மட்டும் குரல் உள்ளே போயிரும் பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் வேகமாக பேசுவாங்க, ஆமாங்க எங்கள் பெரிய பொண்ணோட பஞ்சாயத்து தாங்க பண்ணுவான். ஆனால் பணம்னு பேசுகிறப்ப மட்டும் சக்குன்னு குரல் உள்ளே போயிடான். அது வந்து யாருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது நீ கத்திக்கிட்டு இருக்கியா, அது கரெக்டாகத்தையும் கத்திரியா, இல்லை வந்து கடைசியில் உனக்கு அல்வாத்தையும் கொடுத்துட்டு போவானா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வெத்தலை வாக்கு வைங்க, அதில் காணிக்கையை வைங்க அப்படின்னாங்க. இப்போ வெத்தலை பாக்கு போடுறதே தப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வெத்தலை வாக்கு போட்ட காலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், கேஸ்ட்ரிக் அல்சர், எது கழிக்கிறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது சார். அந்த காலத்தில் எந்த பெருசுக்கு இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? அவங்க வெத்தலை வாக்கு போட்டாங்க. வெத்தலை வாக்கு போடையில் சுண்ணாம்பு போடுறாங்கல்ல, கால்சியம் இருக்குது இல்லையா, கால்சியம் கார்பனேட் உள்ளே போதில்ல. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயும் கால்சியம் தான் இருக்குது. கரெக்டாக சுண்ணாம்பு மாதிரியே தான் இருக்கும். அது நீங்கள் சுண்ணாம்பு டப்பி வச்சுருக்க மாதிரியே தான் இருக்கும். அந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள் திறந்தீங்கன்னா. அப்போது வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது அது ஒரு அதாவது டிக்னிட்டியாக. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வெத்தலை வாக்கு பொண்ணு மடித்து கொடுத்தாங்கன்னா அது நல்லா சமந்துச்சுன்னா அம்புட்டு பாசம் வச்சுருக்காருன்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு சுண்ணாம்பை சேர்த்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக செவந்து போயிடும். அதாவது ஒன்று வெத்தலையில் செவக்கும், இல்லாட்டி வீங்கி போயாவது செவக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து டென்ஷனாக இருந்தான்னாக்கும் சுண்ணாம்பை சேர்த்துருவா. அந்த டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்து ஊஞ்சலில் உட்காந்து வீட்டுக்காரம்மா கீழே உட்காந்து வெத்தலை மடித்து கொடுத்தா இவர் போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இனிமையான காலம் இல்லையா? இப்போ வந்து நீ வெத்தலை மடித்து கொடு அப்படின்னா சோறே நம்மதே ஆக்கணும், இதில் சாப்பிட்டுவிட்டு வெத்தலை கோவை மடித்து கொடுக்கறது அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ வெத்தலை வாங்குறதுங்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஆன்லைனில் வந்து ஆன்லைன் வெத்தலை வேணால் கொடுப்பாங்க நமக்கு. 2 வெத்தலை லைக் போட்டு விட்றேன் அப்படின்னு வேணால் போட்டு விடுவாங்களே தவிர அவ்வளோதையும் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ காணிக்கை வைக்கிறதுங்கிறது எப்படி வைக்கிறது, அதுக்கு தான் அந்த காலத்தில் வாங்கினாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பிரசன்னத்தில் எடுத்துங்க, திசை மாறி போச்சு. இந்த திருப்பி அங்கேயே கொண்டு வரேன் சுபஸ்ரீ. அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு சுக்கிரன் எங்கே இருக்குன்னு வருங்க, அந்த ஜாதகத்தில் சனனகால சுக்கிரன் எங்கே இருக்குன்னு வருங்க. அந்த சுக்கிரனுக்கு இந்த சுக்கிரன் மறையாமல் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க. இந்த 2 சுக்கிரனும் 6 8 12 உட்காந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன், அல்வா தேண்டி மவனே உனக்கு இன்றைக்கி அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் தான் வரும்.
ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். அப்போது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒரு ஒரு அசைவும் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். நிமித்தத்திலே ஆகட்டும், பிரசன்னத்திலே ஆகட்டும், நிறைய விஷயத்தில் நம்ம வந்து அதை சில விஷயங்கள் வந்து சொல்லித் தெரிவதில்லை அப்படின்னுவாங்கல்ல. சிலர் சொல்ல முடியாது, சிலர் சொல்ல முடியும். அப்போ பல விஷயங்களை நம்ம வந்து இப்படியும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் உண்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது யோகத்தை செய்யலைனாலும் தோஷத்தை செய்யாமல் இருக்கிறது, நியூட்ரலைஸ் ஆகிறதுங்கிறதெல்லாம் உண்டு. இந்த 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இப்போ இவர் கெடுப்பாரா இல்லை கெடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு வரணும். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி செவ்வாய். செவ்வாய் 11ல் ஆட்சியாகி லாபாதிபதி ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது யோகம். அதுவும் செப்பிய தனத்திலாவன் தனியராய் அவர் கேள்வொன்னா. தனாதிபதியோ லாபாதிபதியோ தனிச்ச நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா அதை விட பெரிய யோகம் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அப்போ 11ல் 11க்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா அது பாதகாதிபதி வேலையை செய்யாதா அப்படின்னாக்கும் செய்யும். ஆனால் அப்போ லாபம் தராதா அப்படின்னா லாபாதிபதி வேலையும் செய்யும். இப்போ நீ என்னதேன்னு சொல்கிற அப்படின்னாக்கும் வரும், ஆனால் வராதுன்ற மாதிரியே இருக்கு இல்லையா? அதான் ஜோசியம். நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியாது, ஆனால் அதில் ஒரு முடிவு எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம விடுகதையை விடுவிக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க நம்மகிட்ட கேட்குறதுக்கு. இதை எப்படின்னு சொல்லு கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 11ல் 11ஆம் இடத்ததிபதி உட்காந்துருக்கிறது ஃபைனான்ஷியலாகவும் ப்ராப்பர்ட்டி வைஸும் அந்த ஜாதகனை ஜெயிக்க வைக்கும். என்ன காரணம்? செவ்வாய். மகர லக்னத்துக்கு 11ல் செவ்வாய் உட்காந்துருக்கிறது ப்ராப்பர்ட்டி வைஸ் ஜெயிக்க வைக்கும். இப்போ இந்த 11ஆம் இடத்துல யார் சார் அதுக்கான காரகத்துவம்? யார்? கூட பிறந்தவங்க, சகோதர வர்க்கம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இவங்க சைடில் வந்து உங்களுக்கு ஜெலசி நிறையா வரும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. எப்படி கஷ்டப்படுத்துவாங்க தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாட்டில் வந்து சொத்து வாங்கினா ஒன்று ஓம் பேரில் வாங்கு, இல்லை ஓம் பொண்டாட்டி பேரில் வாங்கு, இல்லை 2 பேர் பேர்லையும் சேர்த்து வாங்க, இல்லை நான் பாசம் பொங்கி வழியுது எங்கள் ஆத்தா பேரில் தான் வாங்குவேன், எங்கள் அப்பன் பேரில் தான் வாங்குவேன்னு வாங்கினா அவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தங்கச்சி கஷ்டப்படுறா, தம்பி கஷ்டப்படுறியா, நீ வேற வாங்கிக்கடா, நீ தான் நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கொடுத்துட்டேன்டா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஐஸ் 2 வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ஐஸ் அண்ணனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்களா சின்ன வயசில், அதனுடைய பெரிய மாடிஃபிகேஷன், அவ்வளோதான். பெரிய சைஸில் அது நடக்கும். அப்போ இதுக்கு நிறையா உழைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம அழுதுகிட்டு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வைங்க. ஆனால் பொண்டாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அப்போது நம்ம ஒத்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்காதே. ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். வாழ்நாள் பூரா பேசியே கொண்டு விடுவாங்கன்னு வாங்கல, அது மாதிரி பேசியே கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வாங்கினாலும் இருந்தாலும் அது வாங்கியிருந்தா அதை நீ ஏமாந்துட்ட, நீ ஏமாந்த பிழைக்கிற, என்றைக்குமே ஓடுன மொசல் பெரிய மொசல் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த கணக்கில் ஓடிடும். எனவே இது இருக்கட்டும். அப்போது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதிங்கிறது பாதகத்தையும் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இல்லை. நானே ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்குது எனக்கு. சரி, அப்போது பாதகாதிபதி பாதகத்தை பண்ணுவாருங்கிற மாதிரியான பாயிண்ட் இல்லை. அதே மாதிரி இது லக்னாதிபதி யோகத்தை தான் செய்வார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர் பாதகத்தையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எந்த ஒரு விதியையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக தூக்கி நிறுத்த முடியாது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அந்த வகையில் சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த பாதகாதிபதி வச்சு செஞ்சுக்கிருப்பார். அது எப்படியான ஜாதகங்கள்? அந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டோம்னாக்க, நான் மெயினாக அதுக்காகவே எடுத்துக்காட்டு காமிக்கணுங்கிறதுக்காகவே தான் நான் இதில் எடுத்துகிட்டு வந்தேன். இருங்க, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். எடுத்து வைக்கலையே, ஒரே ஒரு நிமிஷம். அதை அப்படியே கேமராவுக்கு மட்டும் கொண்டு வந்துடுறேன். அப்போ பாதகாதிபதி வந்து யோகத்தை செய்வாருங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்க நிச்சயமாக செய்வார், அதுக்கான அமைப்பு இருக்குது. யோகத்தை செய்கிறதுங்கிறது மாதிரி தோஷத்தையும் செய்வாரான்னா அதையும் செய்வார். இருங்க, எடுத்துட்ருக்கேன். ஆனால் இதில் கரெக்டாக வருமானு தெரியலையே, போட்டு பார்க்குறேன். வந்துருச்சுன்னா ஓகே. இந்த இது ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சின்னு ஓட்டு இழுத்துக்கிட்டு இருந்தேன்ல, அதனால கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு இதில். இப்போ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரியுதா? படிக்கிற மாதிரி இருக்கா? தெரியுதுங்க சார். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் சார். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணுமா? இல்லை, எங்களை நான் பின் பண்ணி பார்க்குறேன், பின் ஆக மாட்டேங்குது சார். நீட்டா இல்ல தெரியுது சார், சார். கிளியரா இருக்கு சார். சரி, தெரியுது. என்னுடைய இது டீட்டெயிலிங் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. அதை குறித்து வச்சுங்க, நீங்களும் போட்டு பார்த்துக்கலாம்.
6th of July 1997, 6ஆம் தேதி ஜூலை மாதம் 1997, 6:30 மணி ஏஎம், 6:30 ஏஎம். பிறந்த ஊர் வந்து திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க, சிம்பிள். சரியா? இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தில் லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடகராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூச நட்சத்திரம். இதில் வந்து லக்னாதிபதி வந்து புதன். அந்த புதன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு நிற்கிறார். கூட சுக்கிரன் இருக்கிறார், 5க்கு அதிபதி இருக்கிறார். தனாதிபதி ஆட்சி பெற்று அதை குரு பார்த்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக நிற்கிறார். எது? புதன். அந்த புதன் தசை நடக்குது. 16 வருஷம் 11 மாதம் சனி தசை இருப்பு இருந்தது. அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷம். அந்த 17 வருஷம் புதன் தான் இப்போ போயிட்டுருக்கார். இந்த புதன் வந்து தசை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு வயசும் ஒன்றும் அதிகம் இல்லை, 28 வருஷம் 7 மாதம் ஆகுது. இப்போ இந்த புதன் தசை வந்து 17 வயசில் ஆரம்பித்து 34 வயசு வரைக்கும் நடக்குது. இந்த புதன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவருடைய படிப்பை வந்து நிப்பாட்டிட்டார் பாதியிலேயே. அப்புறம் ட்ரிங்க்ஸு சாப்பிட்றார் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிறார். அடுத்தது வந்து படிப்பு கட்டாயி போகுது. வீட்டில் சொன்னோடி கேட்குறதில்ல, குடும்பத்தோடு ஒத்து போகிறதில்ல, பெரிய பிரச்சனை நடந்து பஞ்சாயத்தாகி சண்டை சச்சரவாகி அப்படி போயிட்டுருக்கார். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி தசை நடக்கலை, கெடுக்கும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஆனால் 6ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல நிற்கிறார். 6க்கு அதிபதி செவ்வாய் 4ல் நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? நிரந்தர நோயாளி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது கிரானிக்கல் டிசீஸில் மாட்டுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. நான் 6க்கு அதிபதி 4ல் நின்னா, 4க்கு அதிபதி 6ல் நின்னா அந்த பஞ்சாயத்து வரும். சரி, ஆனால் இந்த ஜாதகருக்கு அதுலேயும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னென்னா, அந்த செவ்வாயை குரு பார்க்குறார். பரிவர்த்தனையான குருவும் பார்க்குறார், பரிவர்த்தனை ஆகாத குருவும் பார்க்குறார். குரு பரிவர்த்தனையில் இருக்காருங்கிறது நோட் பண்ணணும். குருவும் சனியும் பரிவர்த்தனை. சரி, இப்போ பாருங்கள், இந்த செவ்வாய் தசை நடந்ததுன்னா அதை சனி வாக்குது. 4ல் செவ்வாய் நின்று அதை சனி வாக்குது. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசேனிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாங்குறித்திடுஞ்செட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானேன்னு சொல்கிறதுக்கு சரியான அமைப்பு. அப்போ அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லலாம். பட் சனி தசை 17 வயசில் முடிஞ்சு வச்சு அதெல்லாம் ஒழுங்கத்தையும் படிச்சிருக்கான். ஆனால் புதன் தசை வந்ததுக்கப்புறம் மொத்தமாக வண்டியை கொடை தூக்கி விட்டுருச்சு, மதிப்பு மரியாதை போச்சு. இந்த ஜாதகனால் குடும்பத்துலேயும் மரியாதை போயிடுது. குடும்பத்துக்கான ஒரு பெருமை, அதாவது ஃபேமிலி லெகசின்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாமே அடி வாங்குது. தகப்பனாருக்கான பேர், அவங்க தாத்தாக்கான பேர்லாம் அடி வாங்குதுன்னு வைங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு சிறப்பமாக வளர்ந்து வர்றாரு புதன் தசையில். அப்போ லக்னாதிபதி தசை கெடுக்கக்கூடாதுல்ல. 5க்கு அதிபதியோட சேர்ந்த கிரகங்கள் நல்ல பலன் தானே செய்யணும். ஆட்சி பெற்றவனோட இருக்க கிரகம் நல்லா தானே இருக்கணும். குரு பார்வையில் இருக்கிறது நல்லா தானே இருக்கணும். எந்த ஆஸ்பெக்டில் எடுத்துட்டாலும் நல்லா இருக்குது சார். ஆனால் இது அடி வாங்கினதுக்கான காரணம்னு எடுத்துக்கிட்டா, இந்த புதன் உட்காந்துருக்கிறது யார் சாரம்னு பாருங்க. பார்த்தா தெரியுதா? படிக்க முடியுதா? குரு சாரம் வாங்கியிருக்கார். இந்த குரு சாரம் வாங்கி இந்த குரு பரிவர்த்தனை ஆனதுனால தான் இந்த ஜாதகம் இவ்வளோ கஷ்டப்படுறான். ஆக்சுவலாக இந்த குரு சாரம் வாங்கினது 8ஆம் இடத்துல குரு நீசமாயிட்டார். அப்போ பெரிய பஞ்சாயத்து இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓடிடும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பார், ஆனால் படிப்பெல்லாம் ஓடிடும், பொருளாதாரம் நல்லாத்தையும் வரும், வேலையிலெல்லாம் உட்காந்துருவார். ஆனால் பாருங்கள், பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்து 10ல் ஆட்சி ஆயிடுச்சா. இப்போது பாதகாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டார். இந்த பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள். 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். சார், 12ஆம் இடம் கேட்டால் ஒருத்தன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாவான். இங்கே 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவர் போதைப் பொருள் எதனா ட்ரக் அடிக்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. நான் சனி பார்க்குறத கூட எடுத்துக்கல, நீங்கள் குரு பார்க்குறதே எடுத்துங்க. சனி பார்த்து அவன் கெட்டு போனான்னா குரு பார்த்து நல்லா இருக்கணும். ஆனால் நல்லா இல்லை, அவர் போதைக்கு அடிமையாகி தான் இருக்கார். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எது? தனஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தில் எல்லாத்துக்கூடையும் சண்டை, அப்படி பேரையும் பிடிச்சி போட்டு அடிக்கிறான், வீட்டில் இருக்க சாமான் சட்டெல்லாம் போட்டு உடைக்கிறான். அப்போது அந்த குரு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால பொருளாதாரமும் அடி வாங்குது. அதே சமயத்தில் குடும்பத்தில் மற்றவங்க நிம்மதியும் சேர்த்து காலி பண்ணி விட்டுட்டான். அப்போ குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குற 2ஆம் இடமும் காலி. 9ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது எங்கே பார்க்குறாரு? 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் ஹெல்த் இவருக்கு அஃபெக்ட் ஆகுது. சரியாக குளிக்கிறது இல்லை, தலை சீவுறது இல்லை, சாப்பிட்றது இல்லை,
இது எத்தனை நாளைக்கு வண்டி ஓடினேன்? அப்போது ஹெல்த்லேயும் தொல்லை இருக்குது. இப்போ பாருங்க, குரு வார்த்தை இடம் பிரமாதமாக வளர்ச்சி ஆகும்னு சொல்கிறோம். லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு சொல்கிறோம். பாதகாதிபதி மட்டும்தான் கெடுப்பாருன்றான். பாதகாதிபதி எங்கே ஒன்ட்டு வந்து கோல் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? லக்னாதிபதியா வழியாக வந்து உள்ளே வந்து அடித்து தூக்குனது எப்படி தூக்கியிருக்கு பாருங்க. இப்போது நார்மலாக இந்த ஜாதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நான் முதல் சொன்ன மாதிரி லக்னாதிபதி 2ஆம் இடத்துல சந்திரன் புதன் ஆட்சி பெற்ற சந்திரனோட ப்ளஸ் சுக்கிரன் சேர்ந்திருக்காரு 5க்கு அதிபதி. அதை குரு பார்க்குறாரு. பரிவர்த்தனையானதுக்கப்புறமும் குரு பார்க்குறாரு. அவர் பாதகாதிபதி தான், ஆனால் நெகட்டிவ் செய்ய மாட்டார். என்ன காரணம்னா குரு தசை 102 வயசில் தான் வருது, அதுக்குள்ளே இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னாக்க நிச்சயமாக முடியாது. அப்போ பாருங்க, இந்த குரு வந்து 8ஆம் பாவத்தில் போய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒரு அமைப்பு. அந்த அதிலிருந்து பரிவர்த்தனை ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்து இல்லை. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு படிப்பை முடிச்சுட்டு வெளியூரில் உட்காந்து வேலை பார்க்குறது, அங்கேயே தொழில் பண்ணுறது, எனக்கு அந்த ஊரில் வந்து ஒத்துக்கலை, ஹோம் சிக்காக இருக்குது, அந்த ஊர் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகளை வேணால் கொடுக்குமே தவிர இவருக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணிருச்சு, போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணி வச்சிருக்குது இவரை. ஸோ இதுக்கு காரணம் வந்து இவர் குருசாரம் வாங்கினதும் அந்த குரு வந்து ஆட்சியாகி வலுவானதும். ஆனால் இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், இந்த ஜாதகனுக்கு குரு தசை நடந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய யோகமாக இருக்கும். சார் இப்போ பாருங்க, குரு சாரம் வாங்கி இவ்வளோ உரண்டை இழுத்து விடுது. அப்போ குரு திசையாகவே நடந்தால் எப்படியா இருக்கும் அப்படின்னோம்னா ஜம்முன்னு இருக்கான். என்ன காரணம்னா பாதகாதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது தப்பு. குடும்ப வாழ்க்கை அவுட்டு, தொழில் அவுட் அவருக்கு. ஆனால் அவர் வக்ரம் ஆயிட்டார். அப்போ நல்ல குடும்பம் அமைஞ்சிடும், குடும்பத்தில் பஞ்சாயத்து வராது, தொழிலில் பிரச்சனை வராது, தொழில் நல்லபடியாக செட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும், ஏன்னா வேலைக்கு போவார் வக்ரமானதுனால. அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்குற இடம் பூரா விருத்தி ஆக ஆரம்பிச்சிடும். எது? இந்த குரு தசை நடந்தான். ஆனால் குரு சாரம் கொடுத்தாருன்னா எவ்வளோ வேலை விட்டார் பற்றியலா? இத்தனைக்கும் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தே இதை உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு. அப்போ இது நெகட்டிவாக பண்ணதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு எடுத்துட்டா இங்கே பாதகாதிபதி இந்த இடத்துல வக்ரம் வேலை செய்யலை பாருங்க. அதாவது சாரம் கொடுத்தவனுக்கு, புதனுக்கு சாரம் கொடுத்த குரு வக்ரம் ஆயிட்டார்ல அப்படின்னு வேலை செய்தானா? செய்யலை. ஆனால் புதன் வக்ரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ லக்னாதிபதி புதன் வக்ரமாக இருந்தார்னா நிச்சயமாக நல்லா இருந்திருக்கும். இப்போ இது என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதியும் லக்னாதிபதியும், ஆனால் ஒன்று சார், பாதகாதிபதியை லக்னாதிபதி பார்க்குறார், லக்னாதிபதியை பாதகாதிபதி பார்க்குறார், பஞ்சமாதிபதியை பாதகாதிபதியை பார்க்குறார், பாதகாதிபதி பஞ்சமாதிபதியை பார்க்குறாருங்கிற பாயிண்ட் இருக்கனால ஆயுசுக்கு கெடுதல் இல்லை, சிம்பிளாக முடிக்கலாம். ஆனால் மற்ற எல்லா விதத்துலேயும் இந்த ஜாதகனை உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்துக்கு அந்த பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம். சரி, இதைத்தான் நம்ம எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ பாதகாதிபதி அவருடைய தசை வரலைன்னாலும் அவர் கையை வைக்கணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக கை வச்சிருவார். இப்போது இந்த ஜாதகன் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படணும்னா ஏன் வந்து அது இவ்வளவு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ லக்னாதிபதி எடுத்துக்கங்க புதன், 5ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க சுக்கிரன், 2 பேரும் சேர்ந்து அவருக்கு வீடு கொடுத்தேன் ஆட்சி ஆகிட்டான். 9ஆம் பாவாதிபதி எடுத்துக்கங்க சனி, அவரும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ 1, 5, 9 நல்லா இருக்கிறனால ஒரு செம்மையான வாழ்க்கை இந்த ஜாதகனுக்கு நிச்சயமாக உண்டு. அப்புறம் ஏன் சிக்கலில் மாட்டுச்சு அப்படின்னா 9ஆம் பாவத்தில் கேது, 1, 5, 9 நல்லா இருக்கணும், நல்லா இருக்குது. 1ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் பஞ்சாயத்தில், 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 9ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். அப்போது ஓரளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அவருக்கு. பாருங்கள், இதில் பியூட்டி என்னென்னா கேது உட்காந்துருக்கிறதும் குருசாரம் வாங்கி நிற்கிறார். அடுத்து வர்றது கேது தசை வருது. அப்போ இந்த கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, கேதுவுக்கு சார் இதில் நல்லா கவனிங்க, இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்த கேது தசை கெடுக்கணும். புதனுக்கு சாரம் கொடுத்தவர் யார்? குரு. அப்போ புதன் தசையில் கெடுத்துருச்சு, இந்த பாதகாதிபதி வளர்த்துட்டார். ஆனால் கேது தசையில் யோகமாக இருக்கும். இந்த கேது வந்து கால் கொடுத்தவர் யார்? அதே குரு தான். ஆனால் கேது தசை யோக தசை. எப்படிப்பா அப்படின்னா, கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவன் குரு, கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் சனி. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனையில் 2 பேருமே ஆட்சி. கேதுவுக்கு 2 பக்கமுமே ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறனால அது சுபகத்திரி யோகத்தில் மாட்டுது. அப்போ இங்கே கேது தசை யோக தசையாக வந்துடும்.
அப்போ இவர் ஆட்டம் ஆடுறதெல்லாம் இந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் தான் ஆடுவார். சார் ஒரே கிரகம், அதாவது குரு, 2 கிரகத்துக்கு சாரம் கொடுக்குது. புதனுக்கும் கேதுவுக்கும் சாரம் கொடுக்குது. ஆனால் புதனில் அதனுடைய ரியாக்ஷன் வேற, கேதுல அதனுடைய ரியாக்ஷன் வேற. அப்போ ஒரு சார பலத்தை எடுத்து பலன் சொல்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டுட்டு வரணும்னு நினச்சேன். கொண்டுட்டு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம் சார் நம்ம. போலாம் சார். எம்ஜிஆர் சார். சார் முதல்ல வந்து 8ஆம் இடத்துல குரு வந்து நீச்சமானாலும் அவர் வக்கரமாயி அதி உச்சத்துக்கு போறதுனாலையும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருந்தா கூட முதல் பாயிண்ட் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற குரு, பாதகாதிபதி குரு நீச்சமானாலும் சார், அதாவது குரு வக்ரம் வலுவா இருக்கார். அவர் பரிவர்த்தனையா இருந்தா என்ன, நீச்ச வக்ரமாயி உச்ச பலனுக்கு போனா எப்படினாலும் சரி, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். குரு ஸ்ட்ராங்கா இருக்கார். அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாலே எனக்கு என்ன ஆச்சரியம்னா சார், இந்த புதன் தசை அவனுக்கு கெடுக்கு, ஆனா கேது தசை நல்லா இருக்கும் பாருங்களேன். 2க்குமே குரு தான் கால் கொடுக்குறாரு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனாலதான் சரி ரைட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமா சார், நீங்க அதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து புதன் வக்கரமாயிருந்தா இந்த தசை நல்லா இருந்திருக்கும். ஆனா வந்து கேது நேச்சுரலாவே வக்கரம் பெற்ற கிரகம் இல்லையா? அதனால வந்து வக்கரம் பெற்ற கிரகம் முன்னொரு வக்கரம் பெற்ற நட்சத்திரத்தை காலில் நீங்க சொல்லி கொடுத்தது தானே. அதனாலேயே அது யோகமா இருக்கும்னு நான் முன்னாடியே நீங்க சொல்லும் போதே அது புரிஞ்சாச்சு. நீங்க புதனை அதையும் கோடிட்டு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னொரு பாயிண்ட் இதுல கவனிக்க வேண்டியது, நீங்க சொன்ன மாதிரி ஒரே சாரம் கொடுத்தது ஒரு வாட்டி எப்படி அது பிஹேவ், அதாவது மாறி அது பலனை கொடுக்கறதுன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்து ரமணி ஜி வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். புத்தகத்துக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஆ சார் ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் சார். இந்த ரிஷப லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி புதன் வராரு இல்லையா, பாதகாதிபதி சனி வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க இருந்தாலும் இந்த குழந்தை இதுல வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு எடுத்துக்கணுமா சார்? புதனும் சனியும் சேர்த்து. இல்லை சார், இதில் புதன் சனி சேர்ந்ததுன்னா 5, 9க்கு அதிபதிகள் சேர்றது வந்து தவறு கிடையாது. ஆனால் இதில் 2 வந்து அடி வாங்கியிருக்க கூடாது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, திருப்பி போயிடுச்சுடா பட்டு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, புதன் சனி சேர்ந்துருக்கிறதுல சனியோ புதனோ அடி வாங்கக்கூடாது சார். வக்கரமாகிறது, நீசமாகிறது, அந்த மாதிரியான பஞ்சாயத்து இல்லாமல் இருந்தால் அது யோகம்தான். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அது தோஷமாக தான் பேசும். ஓகே சார். இந்த குரு கேது திசை யோகமா இருக்குன்னு சொன்னது, கேது குரு வக்கரமா இருக்கிறது கூட ஒரு காரணமா எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை, கேதுக்கு கால் கொடுத்தவன் ஆட்சியா இருக்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட், வக்ரமா இருக்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட். இதில் பாருங்க, சனி வக்ரமாகி 3ஆம் பார்வையா குருவை பார்த்துருவாரு. அதே மாதிரி 2 பக்கமும் ஆட்சி பெற்ற கிரகம் வந்துருவாங்க. அப்படிங்கல அது சுபகத்திரி யோகத்துக்கு வந்தே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்போ பாருங்க, நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே இது புரியும் சார். அதாவது ஒரு 30 வயசு வரைக்கும் ஆடாடுன்னு ஆடுறான்னு வைங்களேன், 33 வயசு வரைக்கும் ஓடுது புதனு, ஆடாடுன்னு ஆடுறான்னு வைங்களேன். அப்புறம் வயசு போக போக என்ன ஆகும், உடம்பு உட்கார வச்சிரும்ல, கொஞ்சம் முன்னாடியே உட்கார வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், பக்தி, அந்த ஸ்டைலில் போகும். உசுரை பற்றின பயம் வந்துடும்ல, அதனால அப்புறம் அந்த மாதிரி போயிடும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிற மாதிரி 5ஆம் இடத்தையும் ராகு 3ஆம் பார்வையை பார்த்துறாரு. அங்க 5ஆம் இடமும் அங்க அடி வாங்குற மாதிரி. 5ஆம் இடம்ங்கிறது வந்து அடி வாங்குச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கேரக்டர் பாதிக்கும் சார். அதாவது காதல் வரும் சார். அது எந்த வயசாக இருந்தாலும், கல்யாணம் ஆகியிருந்தாலும், முன்னால் பின்னால் எதுனாலும் சரி. ஒரு சிலருக்கு காதலுக்கு பதிலாக அவன் காதல் பண்ணுறதுங்கிறது வந்து மதத்தை காதலிப்பாங்க. அதில் தான் மத மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆண்டாள் வந்து பெருமாளை காதலிச்ச மாதிரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்து சந்தியா மேடம் வாங்க. வணக்கம் சார். நல்லா அருமையா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. அப்ப குரு நீச்சமாகாம இருந்திருந்தாக்கா அவருக்கு வந்து அந்த தசை நல்லா இருந்திருக்கும்ல சார்? புதன் தசை நல்லா இருந்திருக்கும். குரு புதன் நீச்சமாகாம நீச்சம் ஆயிருக்காரு. வக்ரமாகாம இருந்திருந்தா அவருக்கு வந்து அந்த தசை நல்லா இருந்திருக்கும். ஆமாம், வக்ரமாகாம இருந்திருந்தா வீக் ஆயிரும். குரு வீக் ஆயிரும். அது பஞ்சாயத்து கம்மியாக இருந்திருக்கும். இது வக்ரம் ஆகி அதை நீச்சபங்க ராஜயோகத்துக்கும் போய் ஆட்சி பலமும் ஆகி ஹம்ச யோகத்துக்கும் போறார். பஞ்சமகாபுருஷ ஒரு யோகம்ல ஹம்ச யோகம். சரி, நல்லா. அடுத்து இன்னொரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ வந்து கன்னி லக்னத்துக்கு வந்து
அஷ்டமாதிபதி செவ்வாய். அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு போறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போனா ராஜயோகம், அந்த தசை நடக்கும்போது ராஜயோகத்தை செய்யுமா, இல்ல அந்த செவ்வாய் தசை வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும்? வாழ்க்கையை பாதிக்காது, ராஜயோகம் செய்யும். சரி, நன்றி சார். ம். தேங்க்யூ சார். நல்லது நல்லது. நல்லா இருந்தது. நன்றி சார். நன்றி மேடம். அடுத்து ஹேமா இளவரசன் வாங்க. ஹேமா மேடம். மேடம் நீங்கள் மியூட்டை எடுத்து விட்டு பேசுங்க. நீங்கள் சாம்பு விளம்பரத்துக்கு வந்திருக்க மாதிரியே வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா? சார் அபுதாபி சார். போன வாரம் மதுரையா? பேசினேன். அபுதாபி சார், அபுதாபி. அபுதாபி. சரி சரி, சொல்லுங்கம்மா. சார் இப்போ பாதகாதிபதி வந்து இது லக்னாதிபதி வந்து பாதகாதிபதி சார வாங்கினதுனால அது பாதிச்சுச்சு. இதுவே பாதகாதிபதி வந்து லக்னாதிபதி சார வாங்கினா நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக நல்லாயிருக்கும். லக்னாதிபதி தான் மோஸ்ட்லி பாதகம் பண்ண மாட்டார்ல, சாதகம் தானே பண்ணுவார். அப்போ பாதகாதிபதி வந்து லக்னாதிபதி சாரம் வாங்கினா அது வந்து நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி, முதல்ல எனக்கு இங்கிலீஷ் படிக்க எழுதவெல்லாம் தெரியாது. அது வந்து 8வது வரைக்கும் என் பேரே எனக்கு இங்கிலீஷில் எழுத தெரியாது. அப்போ வந்து இங்கிலீஷ் பரீட்சை எழுதணும்ல, நான் சொல்லியிருக்கேன் மீட்டிங்லேயே. வாட் இஸ் யுவர் நேம்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நேம் இஸ் யுவர் வாட்டுன்னு எழுதி அந்த கொஷின் மார்க் எடுத்து புள்ளி வச்சிருவேன். அப்போ அவ்வளோதான் நமக்கு தெரியும், அதுலேயே எழுதிடுறது. அது மாதிரி இவர் அந்த சாரம் வாங்கியிருந்தா, அவர் இந்த சாரம் வாங்கியிருந்தா. சரி, இல்ல சார், இது எனக்கே சுக்கிர திசை தான் நடக்குது. பாதகாதிபதி திசை கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார், அதனால கேட்டேன். இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை தூக்கி நம்ம கவுன்சிலில் போடுங்க. ஆளுக்கு பிரின்னு பிரித்து நூலாக பிரித்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. இல்ல பாதகாதிபதி ஆட்சியானா வந்து பயங்கரமா பாதிப்பாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இல்லை எந்த லக்னம்மா? கடக லக்னம் சார். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்காரு. 11ல் ஆட்சியா இருக்காரா, 4ல் இருக்காரா? 11ல சார். சந்திரன் சரி, சார் சரி. ரோபினில இருக்காரு. நீங்கள் ஹோம் மேக்கராக இருப்பீங்களே, எப்படி இருக்கீங்க? ஹோம் மேக்கரா தான் சார் இருக்கேன். ஆ. கேது தசையே வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருச்சு சார். இல்லை அப்படி இல்லைம்மா, சுக்கிரதசையிலையும் நீங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது. நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வைங்களேன், வேலை கொடுக்குறேன் பாவம். அதனால் பாவம் விட்டுருங்க, அவங்க போயிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜோசியம் படிங்க. 20 வருஷம் தசை வேலை எல்லாம் கொடுத்தா கூட செய்ய முடிய மாட்டேங்குது சார். அதுதான் இல்லைம்மா, பிரச்சனை. நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. அதுக்கு பதிலாக வந்து இது சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலாம். அது இப்போ பண்ண வேண்டாம், இன்னும் லேட் ஆகும். சரி, நம்ம இப்படியே போனால் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல சரி, ஓகே ஆரம்பிச்சிடும். ஓகே விட்டுருக்க. சார். தேங்க்யூ ஏம்மா சார், தேங்க்யூ சார். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். அடுத்து ஹேமராஜ் சார் வாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா நான் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன், அதை என்னால சரியா கேட்க முடியல. அதனால திருப்பி அந்த கேள்வி கேட்கறேன் ஐயா. கும்ப லக்னத்துக்கு ரெண்டு கும்ப லக்னக்காரர் இருக்காங்கய்யா. ஒரு கும்ப லக்னத்துக்கு வந்து சுக்கிரனும் ராகு வந்து குரு சாரம் வாங்கி இருக்காங்க 2ஆம் பாவத்துல. ரெண்டாவது கும்ப லக்னத்துக்காரங்க வந்து அந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்காங்க. இங்க ராகு குரு சாரம் வாங்கியிருக்காரு. இந்த 2 கும்ப லக்னங்கள்ல எவையா பணக்காரன் கோடீஸ்வரன்? இந்த ஏன் இந்த ராகு கேள்வி கூட கேட்டேன்? இருக்கு பாருங்க, ராகு கூட ம், இருக்கு பாருங்க. அவன் தான் ம். பெரிய பணக்காரன், இவன் சின்ன பணக்காரன் இன்னொருத்தன். ஓகே, ரைட்யா. ம். அதான் ராகு பூஸ்டர்னால சொல்றீங்களா ஐயா அதை? ஆமாம். ஓகே 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 ஓகே. இப்போ சாதாரணமாக ஒரு வெயிட்டை தூக்குறதுக்கு, தனியாக போட்டு ஒருத்தையும் தூக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. படக்குன்னு தூக்கிடுவான். அது ஓகே மாதிரி ஓகே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. உதாரணத்தை நன்றி. கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா மனசுல இருந்து போவே போகாது. ஆமாய்யா ஆமாய்யா, ம். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நல்லது. நன்றி சார். அடுத்து மோகன் நடராஜன் கரூர் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். சார் இந்த வகுப்பு அருமையா இருந்தது சார். இந்த மாதிரி ஜாதகம் ஆல்ரெடி நம்ம குரூப்ல பேசியிருக்கீங்கன்னு ஒரு ஞாபகம் சார். இதே மாதிரி தான் சார் பேசியிருந்தீங்க. நல்லது. ஓகே சார். அப்ப நம்ம புதன் தசை நடக்குது, ஆனா குரு சாரம் பாதகாதி சாரம் வாங்கினால இவ்வளவு பிரச்சனை இருக்கு மாதிரி ஃபுல்லா சொல்லியிருக்கேன் சார். ஆனா ஒரு சில ம். ஜோதிடர் வந்து சாரத்துல பலனே இல்லை அப்படி மாதிரி பேசும்போது நமக்கு என்ன சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். அவங்க வேற ஏதாவது ஒரு ரூட்டில் பலன் எடுப்பாங்க. அது தப்பாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அது ரைட்டாக வரும். அவங்களுக்கு அது கரெக்டு, நமக்கு இது கரெக்டு. ஐயா, நமக்கு ஃபஸ்ட்டு சம்சாரம் இருந்தேன்ப்பா பிடிக்கும், ஒரு சிலருக்கு 3வது சம்சாரம் இருந்தேன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் அவங்கள தப்புன்னு சொல்கிறதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுனாலும் இல்ல ரைட். நாம சொல்றது இல்லைங்க சார், அவரு சொல்றாருங்க. மத்த எல்லாம் அப்படி பாக்குறாங்க மாதிரி. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இது தானடா. நீங்கள் நம்ப சிரிச்சிங்கன்னா இழிச்சாயமே, சிரிக்கவே இல்லைன்னா உம்மனா முஞ்சுமா. நமக்கு என்னத்துக்கு அதை பற்றி?
அதாவது இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்க வேண்டியதான், சிம்பிளாக. சார் அதான் சார் இப்ப அப்புறம் குரு மோகன் தசை நடராஜன் சார், இப்படி விட்டா அப்படியே தான் பேசிக்கிருப்பீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நாளைக்கு தமிழில் வந்து ஜூம் வைக்கலாம். நீங்கள் ஒரு டைட்டில் பேசுகிறீங்க, நான் ஒரு டைட்டில் பேசுகிறேன், ரெண்டும் ஒன்றாவே பேசுகிறோம். ஜூம்லேயே வச்சுருவோம். நாளைக்கு நீங்கள் வந்துருங்க. ஓகே சார் ஓகே சார் ஆமாம், சார் ஏதாவது ஒரு ஒரே டைட்டில் ஒரு ரெடி பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் சார் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஒரு வீடியோ போடுங்க சார். ஆ, பண்ணுவோம். ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் சார் பிரம்ம முகூர்த்தம்னா முகூர்த்தத்தை பற்றிலாம் வீடியோ போடுறது ஐயருக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சதாசிவாயாவை கேட்டால் ஒரு ஐடியா சொல்லுவார், அவரை கேட்டு கூட நான் பேசுகிறேன். ஓகே சார் தேங்க்யூ சார். நல்லது நல்லது, நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்து மகேஸ்வரி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு எடுத்துக்காட்டு ஜாதகம் சூப்பரா இருந்தது. ம் ஆக்சுவலா லக்னாதிபதி கெடுதல் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு டைம் செய்வாங்க. ஆனா மேஷ லக்னத்துக்கு வந்து 8ஆம் அதிபதியே லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா வராங்க இல்லைங்களா சார்? அப்ப ம் வந்து அவங்க கெடுதல் செய்வாங்க இல்லையா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது? கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 8க்கு அதிபதி சுக்கிரன் கெடுதல் செய்ய மாட்டார். இவங்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. அதாவது லக்னாதிபத்திய ஆதிபத்தியம் வாங்கிட்டாலே போதும். அது வந்து யோகத்தை செய்யணும், முடியலைன்னா நியூட்ரல், கெடுதல் கண்டிப்பாக வராது. இல்ல சார், கெடுதல் என்னோட ஜாதகத்துல வந்துட்டு மேஷ லக்னம் தான், 8ஆம் சரி. அதிபதி. ஆனா ரொம்ப ம். சிரமத்தை கொடுத்ததே அந்த லக்னாதிபதி திசையில தான். பாதி எந்த ஃபுல்லா இல்ல, இடத்துலம்மா? நீங்க சொன்ன மாதிரி கொடுத்துருக்கு. அவமானம் நிறைய இதெல்லாம் செவ்வாய் பிரச்சனைகள் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்க. செவ்வாய் 9ல 5ஆம் ஓ, அதிபதி சாரம், இத்தனைக்கு 5ஆம் அதிபதி சாரம் வாங்கி இருந்திருக்கு. அப்ப வந்து நம்ம கௌரவத்துல பாதிப்பு அந்த இருங்க மாதிரி இருங்க எல்லாம் இருங்க நிறைய. இருங்க 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 ஓல்டன் இதுவே போதும். இதுக்கு நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம். உங்களுக்கு மெயின் பிக்சர் எங்கே போய் மாட்டியிருக்கும்னா, அவங்க நேம் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஃபைனான்ஷியல் ட்ரபிள் வந்திருக்கும், குடும்ப ஒற்றுமையில் பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நீங்கள் ஹெவியாக பாதிச்சிருப்பீங்க அந்த டைமில். ஆனால் ஹெல்த்துக்கு பாதிக்காது. ஹெல்த்துக்கு பாதிச்சிச்சா? ஹெல்த்துக்கு பாதிச்சுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஃபைனான்சியலா பாதிச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபைனான்சியல் எல்லாம் சரி நியூட்ரலா தான் போச்சு. சரி. நீங்க சொல்ற மாதிரி நேம் அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டில், ஃபேமிலி இல்லாட்டி அந்த ஃபைனான்ஸ், அதில் தான் அடி வாங்கணும். அது ஹெல்த் வந்து வந்து விட்டுரும் இந்த மாதிரி ம். பொசிஷனில். எனிவே மொத்தத்தில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கொடுமைக்காரன் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் முருகனுக்கு நடக்கிறீங்களா, மாறிடும், கவலைப்படாதீங்க. இல்ல அடுத்தது இன்னொன்னு, லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது அதுவுமே நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும் ஒரு சில டைம்ல. ஆனா அதே லக்னத்துல அமர்ந்த சந்திரனும் எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கு. அதுலதான் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். படிப்பு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரமாம்மா? பரணி நட்சத்திரம். பரணி இல்லை. அப்போ சுக்கிர அடி வாங்கியிருக்காரா? சுக்கிரன் சூப்பரா இருக்கார் சார், உச்சமா இருக்காங்க. 12ஆம் பாவத்தில் உச்சமா இருக்கார். சந்திரன் 4க்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. ஃபைனான்ஸ் எல்லாம் எப்பவுமே தொந்தரவு வந்தது கிடையாது. இல்லை ஃபைனான்ஸுக்காக இல்லை, இப்போ இதில் படிப்புல வந்து படிப்புல வந்து அந்த சந்திர திசை வந்து சின்ன வயசுலயே வந்தனால ஓ சின்ன ஆக்சுவலா வயசு. ஆல்மோஸ்ட் படிப்புல ரொம்ப பாதிப்பு கொடுத்தது. சரி விடுங்க, இப்போ படிச்ச இல்ல இல்ல அப்புறம் நான் சொல்றேன், நான் இது வந்து புரியுது ஆக்சுவலா நான் இதுக்காக சொல்லல, அந்த பாதிக்கிறதுல இல்ல நம்ம லக்னத்துல ரெண்டு பக்கம் கிரகம் பேசுவோம்ல. அப்ப அப்படின்ற. நீங்க ஆப்போசிட் சைடு சொல்றீங்கல்ல, அது கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம இது வந்து மாத்த லைவா மாட்டோம். நடந்தனால சொல்றேன். நம்ம பாதிக்காதுன்னு எடுக்கிறோம் லக்னாதிபதி, ஆனா பாதிக்குது. ரொம்ப பாதிப்பு பெரிய இருக்கு. விஷயம் அதைத்தான் இருக்கு. சொன்னேன், 99.99% கூட அது பாதிக்காம இருக்கும். ஆனா அந்த 0.01% பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 0.01க்குள்ள நீங்க போய் உட்காந்துருக்கீங்க. ஆமா. அதே போல இது இத்தனைக்கும் 4ஆம் அதிபதி தான் சந்திரன் லக்னத்துல இருக்கும். சந்திர திசை நடக்கும்போது ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா பாதிப்பு இருக்கு சார். இப்ப சந்திரனோட சாரம் வாங்கும் பொழுதும் சரி, இல்ல சந்திர திசையும் நடக்கும் பொழுதும் சரி, நமக்கு நல்லதே நடந்தா கூட ஒரு மனசுல பதியிற அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு சார். நான் பார்த்த ஜாதகத்திலயும் சரி, புதன் தசையில கூட அப்படி ஒரு பஞ்சாயத்து வரும். எந்த லக்னமா இருந்தாலும் புதன் தசையிலே அப்படி ஒரு சிக்கல் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வருது இல்லையா, அதனால. ஆமா. எனவே அது கடைசி வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்கு, அந்த சந்திர திசையில நடக்கக்கூடிய. ஆமா, மனோகாரகங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்குது. அப்படி ஆமா. நல்லது. தேங்க்யூ சார், சூப்பரா இருந்தது இன்னைக்கு. நன்றிம்மா, நன்றி. நன்றி மேடம். அடுத்து பூபதி சார் வாங்க சார். கணேஷ்குமார் சார், தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் வாங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நம்ம குரு பார்வை எக்காரணத்தை கொண்டு எந்த விதத்திலயும் பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த 0.001% தாங்கிற ஒரு இது நம்ம வச்சிருக்கிறோம் சார்.
என்னோட இது பிரகாரம் நீங்க காமிச்ச ஜாதகத்துல நீர் ராசியில உட்காந்து புதன் தசை நடத்தி குருசாரம் வாங்கினதுனால அவர் தண்ணிக்கு அடிமையா இருப்பாரா சார்? சே, எப்படி தண்ணிக்கு அடிமையானா அதான் கேள்வி, அப்படித்தானே? இது எஸ் நல்ல சார். ஐடியா. நீர் ராசியில் உட்காந்து நீர் கிரகத்தோட சேர்ந்திருக்காருல்ல சார், சந்திரனோட சேர்ந்திருக்காருல்ல, அதனாலதான் ஆயனா இருக்கார் சார். குரு அதனால ஒருவேளை பார்த்ததுனால ஒசத்தியான சரக்கா சாப்பிட்டுருப்பானோ? சார். ஒசத்தியான சரக்கா சாப்பிட்டுருப்பானா? எஸ் சார். உண்மைதான் சார், எடுத்துக்கலாம். கரெக்டு தான், நீங்கள் கரெக்டாக தான் எடுக்கிறீங்க. ஏன்னா குரு பார்வை கெடுக்காதுங்கிறதுல எனக்கு உங்களோட கருத்துல நான் ஆணித்தரமா அதை நம்புறேன். எக்காரணம் 100% பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களோட வார்த்தைகளை நான் நம்புறேன். இதனாலதான் ஆயிருப்பானோன்னு என்னோட தாழ்மையான கருத்து சார். இல்லை சார், ஆக்சுவலி இந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது, உசுரை தூக்கி இருக்கலாம். தூக்கலை பார்த்தீங்களா? தூக்காது, ஆயில கெடுக்காது. ஏன்னா கேது தசையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப ஆழமாக போவான் அந்த பையன். அதனால கண்டிப்பா. அதுக்காக இதை பக்குவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இவன் கெட்டவன்னு எடுத்துக்கக்கூடாது. அதாவது தங்கத்தை புடம் போட்டு தானே, ஆனால் அப்புறம் கடைசியாக தானே பாலிஷ் போடுறாங்க. அதுக்கப்புறம் சேப் பேப்பரில் வச்சு கொடுக்கல பளபளன்னு இருக்குது நமக்கு. ஓகே. இது புடம் போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்கள பார்த்து நம்ம வந்து பரிதாபப்படுறதோ அல்லது சீப் இருக்கான்னு அசிங்கப்படுற அதெல்லாம் வேண்டியதில்லை. அந்த வேலை எஸ் நடந்துருக்கு, இப்போ ப்ராசஸில் இருக்கார் ஐயா. எஸ் சரி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. சார். ஓகே சார். சார் ஒரு ரெக்வஸ்ட்ங்க சார். சொல்லுங்க. நிறைய சந்தேகங்கள் வருதுங்க சார். ஒரு கேள்வி பதிலா ஆளுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அந்த மாதிரி ஒரு செஷன் ஒன்று வைங்க சார். அதான் நம்ம போன செஷன் அதானே வச்சோம். நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், ஒரு முக்கியமான ஆடாடா, வேலையா சரி ரைட்டு விடுங்க. அப்படி ஒரு செஷன் வைப்போம் சார். இதுக்கு எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுவோம், அப்படி வந்துருவோம். அதான் நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் அதான் சொன்னேன், இங்கே இருங்க எல்லாரும் கேள்வி கேட்கணும், இல்லை பதில் சொல்லுங்க அப்படின்னு. அதில் தான் ஜெர்க்கானாங்க நம்ம மக்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம திருப்பியும் கேள்வி பதில் வைப்போம் சார். இந்த 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 யோசனை நல்ல யோசனை, மிகச்சிறந்த யோசனை. சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு, நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு மண்டைக்குள்ள. உங்க வீடியோ எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எழுதி வச்சுட்டே இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுவோம் சார். Thank நீங்கள் you. ஒன்றும் இல்லை, அடுத்து உங்கள் வீரா சந்தேகத்தை பூரா முருகன் சார்ட்ட போனை போட்டு கேட்டிங்கன்னா கூட படபடன்னு சொல்லிடுவார். பேத்தியோட பிஸியாக இல்லைன்னா அவருக்கு அப்படி ஒரு பேசிடுறேன் வேலை சார். இருக்குது. மகன் கரெக்டாக பின்னடிச்சு வச்சிருக்கான். சரி, ஓகே, நல்லது சார். தேங்க்யூ. அடுத்து நன்றி சார். அடுத்து வீரராகவன் சார், வாங்க சார். வணக்கம் குருநாதா. வாங்க வாங்க. இப்போ தசாநாதன் விஷயங்கள் போதை நாகரிக வஸ்துக்களுக்கு அடிமையாகாங்க. இப்போ புதன் வந்து பாத்தீங்கன்னா தான் தசாநாதனுக்கு 12 இடத்து அதிபதின்றதுனால இவர் அந்த நாகரிக வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எப்படி புதன் அதிபதி நீ என்னமோ சொல்றேன்னு கேக்குது, என்ன ஆனா சொல்றேன்னு என்ன தெரியல. சொல்றேன்னு தான் கேட்கலப்பா. இல்ல சார், உங்க நெட்வொர்க் டக்குன்னு போயிடுச்சு சார், கொஞ்சம் திருப்பி பேசுங்க சார். இப்போ புதன் வந்து தசாநாதன் பிரச்சனை தந்தது. வீட்டுக்காரம்மா எதுவும் பின்னால நிக்குதாப்பா? நெட் இல்ல, நெட் இல்ல. நெட் சார் இல்ல, நீங்க குண்டு இருங்க, இல்ல, திருப்பி நிக்கா நெட்வொர்க் ஒண்ணும் சரி இல்லைங்கிறது. பண்ணிட்டு வாங்க சார். சரி வீரராவன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ, சரி சார். ஓகே, அடுத்து முருகேசன் கந்தசாமி சார், வாங்க வாங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம் சார், கேக்குதாங்க சார்? கேக்குது சார். கேக்குது. சார் இப்போ தசை நடத்துற புதன் வந்து கடகத்துல இருந்து நடத்துறாருங்க சார். ஆமா கடகத்துல நம்ம லக்கணத்தை வச்சு 6க்கு அதிபதி சாரம் 6ஆம் இடத்து அதிபதி பார்வையில 8க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. அப்படி ஒரு நம்ம கொண்டு போனாலும் 8க்கு அதிபதி சூப்பர். கடக கணத்துக்கு திரிகோணத்துல சனி வரக்கூடாது. இப்ப திரிகோணத்துல நின்று நிற்கிறாரு. 12ஆம் இடத்துக்கு போய் லக்னகாந்திராரு. அப்போ போகத்தை கூட்டுவார் புதன். அந்த பாதகாதிபதி இப்ப குரு வக்கரம் ஆகாம நீச்சமாகி வக்கரமாகாம இருந்தா கூட நல்லா இருக்கும். வக்கரமாகி நீச்ச பக்க ராஜயோகத்துக்கு போறதுனால ஸ்ட்ராங்கா வந்துட்டு புதன் கெடுத்துட்டாருன்னு அப்படி எடுத்து புரிஞ்சுக்கலாமா சார்? ஃபென்டாஸ்டிக் சார், அருமையான செட்டப்பு. அந்த தசை அந்த கிரகத்தை வந்து லக்னமாக எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். நான் இந்த ஆஸ்பெக்டில் நானும் சேர்த்து பேசியிருக்கணும், நான் விட்டதை நீங்கள் பேசிட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து சார் ஒரு அடுத்து கணேஷ்குமார் சார், வீரராகவன் பேசிடுறேன். சரி பேசிருங்க சார். வணக்கம் குருநாதா. வணக்கம் வணக்கம். இப்போ முருகேசன் சார் சொன்னது மாதிரிதான். இப்போ புதன் தான் நின்ற வீட்டுக்கு 12ஆம் இடத்து அதிபதி ஆனதுனால புதன் பிரச்சனை கொடுத்துச்சு, சரிதானே? ஆனா அதே புதன் புனர்பூசம் 3ல இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஏன்பா புனர்வூசத்துல தான்ப்பா இருக்குது. இப்ப 3ல மீன்ஸ் வந்து மிதனத்திலேயே நிக்குது, லக்னத்திலே.
லக்னத்துல புதன் என்ன லக்னாதிபதி அது அப்பயும் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஆனா தண்ணியில கொடுக்காது, சம்சாரத்துல கொடுத்துருக்கும், ரைட். என்ன காதல புனர்பூசம் கொடுக்கும். நட்சத்திரங்கள் மாறக்குள்ள வந்து பிரச்சனைகள் மாறும், அப்படிதானே? நட்சத்திர பாதம் மாறையிலேயே பிரச்சனை மாறுது பாரு, ராசி மாறுது இல்ல. அதான் அதான். ஆ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீரராகவனை பற்றி சொல்லணும். விராலிமலை மீட்டிங்க்கு போயிருந்தப்ப எனக்கு முன்னாடியே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சு முருகனை பிரமாதமாக காமிச்சார். விராலிமலை முருகன் வந்து அருணகிரிநாதர் சேவித்த முருகன். அவருக்கு வந்து 6 முகம் இருக்குது. 3 முகம் நேராகவே பார்க்கலாம், மிச்சம் 3 முகம் பின்னால் கிளாஸ் வச்சுருக்காங்க, கண்ணாடி. அதுலேயும் வந்து அந்த தீபாராதனை காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த தடவை வீரராகவன் கூட போகல. அது ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடச்சிச்சு. ஒரு மாலை மரியாதைலாம் கிடச்சிச்சு. முதல்ல வந்து அவருக்கு மிக்க நன்றி நம்ம எல்லோருடைய சார்பாகவும். முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐயா. ஆமாம், மறுபடியும் நான் வர வேண்டியது இருக்கும் வீரராகவன், வரையில் கூப்பிட்றேன், வாங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா ஐயா. ஓகே, நன்றி. நன்றி சார். அடுத்து குழந்தை வேலு சார், வாங்க. சார் வணக்கம் சார். வாங்கம்மா. நீங்க தான் வாங்க மேடம். ஆமா மாலதி சார். வேலு. சார் என்ன சார் உங்களை பார்க்கறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு இப்ப. இல்லைம்மா, அப்படி இல்லை. அதனால தான் நான் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியான்ட்டேன்ல கடகடன்னு. இன்னைக்கு காலையில் நேற்றுலேருந்து எனக்கு இந்த யோசனை, எப்படினாலும் நம்ம வந்து மீட்டிங்கில் உட்காரணும் அப்படின்னு. அதான் வந்தாச்சு, உட்காந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு டச். நாளைக்கு தமிழ் இருக்குமா, நம்ம இவருக்கு இப்பயே சொல்லி வச்சுட்டேன், நம்ம மோகன் நடராஜன் சார்ட்ட. அதனால் அவர் ஒரு தலைப்போட வருவார், நம்ம ஒரு தலைப்பை போட்டு உருட்டுவோம், நாளைக்கு தமிழில் உருட்டிடுவோம். சார் எனக்கு 2 ஆப்ஷன் சார். ஒன்று நீங்க வந்து ஆம், பா இது சாரநாதனை பத்தி ஒரு கிளாஸ் எடுங்க சார். ம். ஒன்று. ரெண்டாவது வந்து திருமண பொருத்தத்தை பத்தி எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஆனா அந்த கிளாஸே நீங்க இன்னும் எடுக்கவே இல்லை சார். திருமண அது பொருத்தத்தை ஒரு பத்தி நம்ம இதுல திருமண பொருத்தம் பெரிய இஷ்யூவே கிடையாதும்மா, ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அதாவது ம் நீங்கள் பொருத்தம் இல்லாத இருக்குன்னு சொன்னாலும் இருக்கிறத இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. ஆண்டவன் அந்த காலத்தில் எழுதி வச்சிருப்பேன், மேரேஜ் மேட் இன் ஹெவன், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படனா மாலதி வேலு வீட்டில் நிச்சயிக்கப்படவில்லை. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் தப்பாக சொன்னாலும் ரைட்டாக தான் நடக்கும், ரைட்டாக சொன்னாலும் ரைட்டாக தான் நடக்கும். சார் இருந்தாலும் எனக்கு பையன் திருமணத்துக்கு ரெடியா இருக்கான் சார். நீங்க அந்த கிளாஸ் எடுங்க சார், யூஸ் ஆகும் எங்களுக்குலாம். ஓ அப்படியா, மருமக எப்படி வந்துருவான்னு கேட்கணும் இல்லை? ஆமா சார். சரி, பார்த்துருவோம். சரி, அடுத்து கூட திருமண பொருத்தமா இல்லை, கேள்வி பதில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருமண பொருத்தத்துக்கு போகலாம். ஏன்னா சீனியாரிட்டி படி பூபதி சாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். உங்களோட ஒரு வயசு கூட. இப்போ பாருங்க, இதை ஒத்துக்குவாங்க அவங்களே, இவங்க பாருங்களேன், இவங்க உங்களோட அவருக்கு வயசு கூட, கரெக்டு தானே? நிச்சயமா சார், நிச்சயமா. இல்லை சார், நீங்கள் சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எப்பயுமே லேடிஸ்ட வயசை குறைச்சி சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. சார் எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இப்ப சொல்றீங்கல்ல லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்னு சேர்ந்து இருந்து ஒரே நட்சத்திரம் சாரம் வாங்கி அதை குரு பார்க்கும்போது அந்த பாதகாதிபதி துவச்சு தொங்க விடுறாரு சார். ஆமாம்மா, உசுர வச்சிருவாரு, வேற எல்லாம் ஆமா பிடிங்கிட்டு விட்டுருவாரு. ஆமா அதாவது ஆமா சார். பாதகாதிபதி லக்னாதிபதி மட்டும் இல்லை, எந்த 2 ம் கிரகம் ஒன்று சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சோ அங்கே வந்து ம் ஒன்று அணுகுண்டு வெடிக்கும், இல்லாட்டி அம்பானி ஆவான். அது வந்து அம்பானி ஆகிறதா அணுகுண்டு வெடிக்கிறதாங்கிறத மற்ற விஷயங்கள் டிசைட் பண்ணும். இப்போ உங்கள் இதில் வந்து நீங்கள் அது குரு பார்த்ததுனால உசுர வச்சிரும், பாக்கி எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுரும். ம் ஓகே ஓகே ஓகேம்மா, சார். நன்றி. இன்னொரு ஒரு கொஸ்டின் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், கடக லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி செவ்வாய் அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல. அவர் வந்து ஆட்சியானா வந்து அவங்க பிரதருக்கு வந்து ஏதோ கொடுப்பாங்க அந்த மாதிரி சொன்னீங்கல்ல சார். அப்ப பாதகாதிபதி மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் வந்து விருச்சிகத்துல இருந்து அவரே வந்து 1ஆம் அதிபதியும் ஆகிறாரு, 2ஆம் அதிபதியும் ஆகிறாரு சனி. அவர் வந்து பாதகாதிபதியாக விருச்சிகத்துக்கு ஆப்போசிட்ல ரிஷப வீட்டுல நின்னாருன்னா எப்படி இருக்கும்? சனி தசை எப்படி இருக்கும், செவ்வாய் தசை எப்படி இருக்கும் சார்? 2 திசையுமே நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து ஓகே. ஆட்சியாகி நிற்கிறார், அதனால சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி இங்கே பேச்சுக்கே இடம் இல்லை. சனி தசையில் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ம் இது செவ்வாயில் வந்து சொத்து பத்து சேர்க்கை நல்லா இருக்கும். பட் செவ்வாயில் கொஞ்சம் சேட்டை வந்துடும், அதாவது கேரக்டர் சேட்டை வந்துடும். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சார் ஒரு வார்த்தை, அவங்க பிரதருக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்களா, அது என்னன்னு கேக்குறேன்.
இல்லைம்மா, அதாவது சொத்து பத்து ஒருத்தர் சம்பாதிப்பாரு, அவங்க அம்மா ம் பேரில் வாங்கி வைப்பாரு. ம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தான் கைக்கு கிடைச்சதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஓ ஓகே ஓகே குந்தி ஓகே தேவி வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து இதுக்கு பஞ்சவடிக்கு போனப்ப போய் பிச்சை எடுத்துட்டு வருவாங்க. பிச்சை எடுத்துட்டு வந்ததும் ஆளுக்கு கொஞ்சமாக பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் பாஞ்சாலியை கூப்பிட்டு வந்திருக்கோம், அம்மா இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலை. அந்த அம்மா வெளியே வராமல் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கங்கப்பா, நீங்களே பகிர்ந்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் பாஞ்சாலிக்கு 5 கணவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ ஸோ ஓகே ஓகே அதனால அது இந்த பகிர்ந்துக்கிறதுங்கிற பாயிண்ட்ல வந்துடும். ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நல்லதும்மா. சார். சார் அடிக்கடி நன்றி வாங்க மேடம். சார். அடுத்து வரேன். சம்பத் சிவா சார் வாங்க. ஜி வணக்கம். வணக்கம். எங்க பொண்ணு பக்கத்துல இருப்பா, காணா? சார் அந்த ரூம்ல இருக்கா? சரி. ஜி இப்போ வந்து லக்னாதிபதி மிதுன லக்னம், குரு வந்து நீச்சமாய் உட்கார்ந்து வக்கரமா இருக்காரு. இப்போ அவர் வந்து அந்த மிதுன லக்னத்துக்கு குருதான் பாதகாதிபதியா வராரு. ஆனா இருந்தாலும் அவர் வக்கரமா இருக்கறனால உச்சபலத்துக்கு போயிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த குடியில வந்து தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சு அப்பா அம்மாவை வீட்டுல இருக்கிற அத்தனை திட்டுறாரு அப்படின்னா, ராகு லக்கணத்தை பார்க்கற, ஏன்னா லக்கண புள்ளி குரு சாரமா வாங்கி இருக்கிறதுனால, லக்கணத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால அந்த ராகு பாக்குறதுனால அவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு அப்பா அம்மாவை வந்து கேவலப்படுத்தணுங்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கணும். சம்பத் சிவா, அதாவது லாகரி வஸ்துகள்னு எடுத்துட்டாலே 12ஆம் இடம் கண்டிப்பாக சம்மந்தப்படும். சப்போஸ் 12ஆம் இடம் சம்மந்தப்படலைன்னா ரேராக 2ஆம் இடம் சம்மந்தப்படும். எப்படின்னா 2ல் ராகு கேது வக்ர கிரகம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு போதை வஸ்து அறிமுகமாகும். அது வந்து இந்த பாயிண்டில் போனீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் சொல்கிறதன்படி வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். சரியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதும், அவர் வந்து எடுத்துக்கிறதுங்கிறது. லாகரி 12ஆம் இடத்துல சுக்கிரனை அவர் வந்து சனி 3ஆம் பார்வையை பாக்குறாருல 12ஆம் வீட்டை. அப்ப 12ஆம் வீட்டு அதிபதி வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்ப அதையும் அப்படி எடுத்துக்கலாம். அவன் எடுத்துக்கலாம். அதான் சொல்லலையா, நான் 12ஆம் இடம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்படுது சார். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே ஜி. தேங்க்யூ. நன்றி ஜி. நல்லது. நன்றி. அடுத்து விஜயலட்சுமி விஜி மேடம் வாங்க. ஆமா, இவங்க ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. என்ன பின்னால அந்த பிரிட்ஜை காணா? இல்லைங்கய்யா. பிரிட்ஜ் இருக்குமே, பிரிட்ஜை காணா? அது காணாம போயிருச்சுங்கய்யா. ஐயா, நான் நீங்க இப்ப சொன்னதுதாங்க நானும் ஆரம்பத்துல கிளாஸ் எடுத்தேன். நான் சாரநாதனை புடிச்ச அவன் சொல்லிடுவான் என்ன வீட்டுல என்ன இருக்குதுன்னு சொல்லிதாங்க நானும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஜாதகத்துல சனியோட பார்வை இந்த 2ஆம் வீட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, அட்டமாதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அதுவும் 2ஆம் வீட்டையும் அந்த புதனை லக்னாதிபதியை பார்க்கும் பொழுது அவருக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் சந்திச்சு தானங்க ஆகணும். பரிவர்த்தனையும் அப்படிங்கும் போது பரிவர்த்தனையும் பேசணும் இல்லைங்களா அந்த இடத்துல? ஆமா கரெக்ட் தான். அஷ்டமாதிபதி பார்வை பட்டுச்சுன்னா அங்கேயும் பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். அதுதாங்க இப்ப அந்த பஞ்சாயத்து தான் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்குங்கய்யா. அருமையா இருந்ததுங்க இன்னைக்கு எடுத்துக்காட்டு ஜாதகம் சூப்பரு. ஏன்னா இன்னொரு விஷயம் இதுல சொல்றேங்க, இப்ப எங்க பொண்ணு மிதுன லக்னம் தான், என்னோட பொண்ணு. குரு வந்து புதன் சாரத்துல குரு தசை தான் இப்ப நடப்பு தசை. கரெக்டா இருக்கு. சனி புத்தி முடிஞ்சு புதன் ஸ்டார்ட் ஆகணும் உடனேதான் இங்க அவளுக்கு வேலை கிடைச்சது. உங்களை வந்து அவ பார்த்தது அதே சமயத்துலதான் உங்களை வந்து பார்த்தா, உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சது. அடுத்தது கல்யாணம் அப்படிங்கறது அந்த காலகட்டத்துலதான் நடந்தது. அப்ப லக்னாதிபதி இந்த இடத்துல கெடுக்கல, பாதகாதிபதி தசை தான் நடக்குது. பாதகாதிபதி இந்த இடத்துல கெடுக்கலீங்களா? நிச்சயமா. பாதகாதிபதி எங்க உட்காந்துருக்காரு? பாதகாதிபதி 10ல, லக்னாதிபதி கால் ரேவதி நட்சத்திரத்துல உட்காந்துட்டாருங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு லக்னத்துல உட்காந்துருக்காரா? இல்லைங்கய்யா, மிதுன லக்னம் 10ல. ஒரு நிமிஷம் இருமா, நான் போனை கட் பண்றேன். அந்த இது இல்லாம மறுபடி அடிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான் யோசனை போல இருக்கு. இப்ப சொல்லுங்க ஐயா. மிதுன லக்னம் சேம் இதே மாதிரி ஜாதகம் தாங்க. மிதுன லக்னம் குரு 10ல, புதன் நட்சத்திரத்துல, ரேவதி நட்சத்திரத்துல. ஆமாங்கய்யா. புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து வக்ரமாயி லக்னத்துக்கு 9ல கும்பத்துல இருக்கிறாருங்கய்யா. வந்துருச்சுல்ல வக்ரம். புதன் வக்ரமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல. அதுதாங்கய்யா, இததான் சொல்ல வந்தேங்கய்யா. அந்த வக்ரம் வந்து என்ன கொடுத்துச்சுன்னா, அவளுக்கு புதன் புத்தி ஸ்டார்ட் ஆன உடனே என்னோட தம்பியை போட்டு தள்ளி விட்டுருச்சு. சரி. அது வந்து புதன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல
கெடுக்கவும் செய்யுதுங்க. ஆனா அது வந்து எந்த இடத்துல கெடுக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்குங்க. எல்லா உண்மைதான். இடத்துலயும் புதன் வந்து நல்லவன்லாம் நம்பிடவே கூடாதுங்க. கேதுவை கூட நம்பிடலாம், புதனை மட்டும் நம்ப கூடாது. நல்லது. அதை விட இன்னொன்று, நன்றிங்க. இப்போ நான் ஐயா சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறீங்க. இருங்க, இப்போ நான் சொல்கிறேன். அதாவது எப்பயுமே பெண்களுக்கு மேக்கப் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம மாலதி வேலு, விஜயலட்சுமி மேடம் இவங்களையெல்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது. இந்த அம்மா விஜயலட்சுமி மேடம் வந்து மீட்டிங்க்கு வரையில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை வந்த மாதிரி வரும். இப்போ தான்ப்பா ஒரிஜினலாக தெரியுது, ஔவையார் கணக்கானுவாங்க இல்லையா? ஐயா இல்லைங்க, என்ன வச்சதுனால அப்படி தெரியுதுங்க. ஆயில் அப்ளை பண்ணதுனால அப்படி தெரியுதுங்க. நீங்கள் வாட்டுக்கு பயங்கர சீரியஸாக போய்கிட்டு இருக்கீங்க சப்ஜெக்டை. ரைட், நோ ப்ராப்ளம். நல்லதும்மா. நீங்கள் ஐயா நீங்க எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, புதன் நிக்கிறது குருவோட கால்ல நிக்கிறாருங்க. ஓ அந்த புதன் நல்லது. புத்தி வந்து அதனாலதாங்க அந்த வார்த்தையும் சொல்ல வந்தேன். புதன் வந்து குருவோட கால்ல நிக்கிறாருங்க. சரி, நல்லதும்மா. நீங்கள் அப்படி க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. நான் வர்ற வரைக்கும் வேற என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கும் நன்றி. ஐயா இல்லைங்க, என்னங்க இதுக்கு போய் நன்றி வர, நம்ம வீடுங்க இது. அது நன்றிங்க ஐயா, அது நன்றிங்க. நல்லது நல்லது நல்லது. அதுங்க. நன்றி மேடம். அடுத்து தனலட்சுமி மேடம் வாங்க. வணக்கம் சார், வணக்கம். இந்த கேமரால வாங்க. வர முடியல, ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன். வைத்தீஸ்வரன் கோவில்லாம் போயிட்டு இப்ப ஸ்ரீரங்கம்லாம் வந்திருக்கேன், ரூம்ல இருக்கேன் இங்க. நம்ம அவர் ரங்கநாதரனை எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. வைத்தீஸ்வரன் கோவில்லயே எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டேன். வந்து கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோவில் எல்லாம் பார்த்துட்டு இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அதாவது சூப்பரா. கோயில் டூர் போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா, கோவில் டூர். குலதெய்வம் கோவில், வைத்தீஸ்வரன் வந்து குலதெய்வம். ஸோ எவ்ரி இயர் கண்டிப்பா வந்துருவேன். இங்க மாவிளக்கெல்லாம் போடணும். சரி, ம். வந்து இன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து எல்லாமே பண்ணி எல்லாருக்காகவும் என்னோட பிரார்த்தனை வச்சேன் சார். கண்டிப்பா ரங்கநாதர்கிட்டையும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். விராலி மலை தான் போக முடியல, ஒருவேளை நாளைக்கு போக முடிஞ்சா போவேன். போயிட்டு வாங்க, பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஓகே சார். அதான் நான் கிளாஸை கவனிச்சுட்டு இருந்தேன். லக்னாதிபதி பாதகாதிபதி பத்தி ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சரி, இப்ப தனுசு லக்னத்துக்கு 7 கொடைய புதன் பாதகாதிபதியா இருந்து 2ஆம் இடத்திலேயே மகரத்திலேயே இருந்து தனித்த புதனாவே இருக்கார். எந்த சுபரோட பார்வையும் இல்ல, எந்த பாவரோட பார்வையும் எதுவுமே இல்ல. தனித்த புதன் வந்து வீடு கொடுத்த சனி வந்து உச்ச வக்ரம், சாரம் கொடுத்த சந்திரன் வந்து ரிஷபத்துல உச்சமா இருக்கார். அப்படிங்கிறச்ச அந்த புதன் புத்தி, சனி தசையில புதன் புத்தி எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் சார்? அது எந்த பார்வையும் இல்ல. நல்ல பலன் தான் கொடுக்கும். தனித்த புதன் சுபகிரகம் ஆயிடுவார். ரெண்டாவது அவர் வந்து பாதகாதிபதி மட்டும் கிடையாது, பாதகஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் அவர். ஆமா, பாதகஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல 7ஆம் மறைகிறார். அதனால நல்ல பலன் கொடுப்பாரு. நல்ல பலன். என்னன்னா, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுல, லக்னத்துல கேது இருக்கு, 3ல வந்து சூரியன் வந்து ஒரு இயற்கை பாபகிரகம் தான் இருந்தாலும் தனுசு நிலத்துக்கு அவர் வந்துட்டு யோகாதிபதியாவும் இருக்காருங்கும் போது இந்த பாபகிருத்தார் யோகத்துல வருமா புதன்? தனுசுல யார் இருக்கா? தனுசுல கேது. இது பாவகத்திரி யோகத்துல தான் வரும் கிரக நிலையில எடுத்துக்கிட்டோம்னா. ஆனா இந்த புதன் புத்தி வந்து தோஷம் செய்யாது. பாவகத்திரி யோகம் இல்லைன்னா யோகம் செஞ்சிருக்கும். இந்த பாவகத்திரி இல்லைன்னா யோகம் செஞ்சிருக்கும், ஆனா தோஷத்துல வராதுங்க அது. அப்புறம் ஓகே ஓகே, நீங்க வேற டவுட் இல்லையா? வேற டவுட் இல்ல சார். இந்த மிதுன லக்னத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மிதுன லக்னத்துக்கு அந்த பாதகாதிபதி குரு வந்து 10ஆம் இடத்துல நின்று வக்ரமும் ஆகாம அவர் வந்து சுயசாரம் வாங்கி புரட்டாதி நட்சத்திரம் வாங்கி ரொம்ப இந்த தொழில அவ்வளோ வச்சு செஞ்சது என்னுடைய ரிலேட்டிவ்க்கு. இதை நான் ஆய்வரங்கத்துல ஒரு பிரசன்டேஷனாவே கொடுத்துருக்கேன் சார். அப்போ இத அதாவது குரு தசையில தானே, தரிச்ச குரு தானே, தனிச்ச குரு வந்து எப்படி பண்ணித்து அப்படிங்கறத வந்து நம்ம ஆய்வரங்கம் நடத்தினோம் இல்லையா ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்ப வந்து அது வந்து வக்ரம் இல்ல அந்த குரு. வக்ரமே இல்ல, ஆட்சியா இருக்கார். 10ஆம் இடத்துல ஆட்சி, சுயசாரம். அதுலதான் இந்த ஜோதிடம் பழகுறப்ப இது இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் ரொம்ப போட்டு பெரட்டி விட்டுரும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஆனா வந்து வக்ரம் ஆயிருந்தா கோடீஸ்வரன். வக்ரம் ஆயிருந்தா இதுவா இருந்திருக்கும் இல்லையா? வக்ரம் ஆயிருந்தானே அந்த தொழில் பாதிச்சிருக்காது. ஆமா, கோடீஸ்வரன். ஆமா, அதான்.
பாதிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டார் சார். இந்த லக்னாதிபதியும் சொல்றோம் சார், லக்னாதிபதி வந்து ஒண்ணும் பண்ணாதுங்கிறோம். இந்த லக்னாதிபதி வந்து இப்ப தனுசு லக்னத்துக்கே குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு அவர் வந்து ரொம்ப வச்சு செஞ்சிருக்காரு சார் லக்னாதிபதி. இல்ல அதுக்கு வேற 12ஆம் காரணம் ஏதாவது அதுக்கு பின்னாடி சப்ஸ்டியூட் இருக்கும். யாராவது பின்னால இருந்து நல்ல மனுஷனுக்கு தண்ணியா போட்டு விட்டாங்கடா, அதனால தான்டா அவன் கத்திக்கிட்டு இருக்கான்றாங்களா, அது மாதிரி ஆயிருக்கும். அது வந்து எடுத்தோம்னாத்தையும் வரும். சரி ரைட்டு, நம்ம அப்படியே அடுத்ததுக்கு போலாமா? டைம் ஆயிரும்ல. டைம் ஆயிடுச்சு சார். ரொம்ப நன்றி அடுத்து சார். இவர் ஜெய நீங்க காலகாலத்துல சாப்பிட்டு படுங்க, காலையில விஸ்வரூப தரிசனத்துக்கு போங்க. ஆமா தனலட்சுமி ஆமா மேடம். கண்டிப்பா 4 மணிக்கு சார். 4:30 மணிக்கு உள்ள இருக்கணும். நீங்க 3:30 மணிக்கே எந்திரிக்கணும். கண்டிப்பா 3:30 ஆமா. மணிக்கு எழுந்து அதுக்கு டிக்கெட் வாங்கணும் சார். டிக்கெட் வாங்கணும். எவ்வளவுங்க? 500 ரூபான்னு நினைக்கிறேன். தரிசனத்துக்கு போயிடுவேன். நான் வந்து ஆன்லைன்ல டிக்கெட்டே கிடைக்கல சார். ஆன்லைன் டிக்கெட்டே கிடைக்கல இருக்கு. நானே ட்ரை பண்ணாங்க, தஞ்சாவூர்ல இருக்கும்போது ட்ரை பண்ண கிடைக்கல. ஓ, உப்பிலியப்பர் கோயில்ல நான் விஸ்வரூப தரிசனம் பார்த்திருக்கேன். அது அங்கெல்லாம் ஃப்ரீயா பார்க்கலாம் சார். இங்க டிக்கெட் ஆமா, வாங்கணும். அது ஃப்ரீ தான். அதுக்கு என்ன பண்ணுவேன், அந்த கோயிலுக்கு ஏத்தாப்புலயே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் போட்டு வச்சுக்கிறது. காலையில அவங்க பாட்டு போடலையே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி போயிடுறது உள்ள. ஸோ ரொம்ப சிம்பிள், ஏத்தாப்புல ரூம், அப்படியே நேரா போயிடலாம். எனவே அது இருக்கட்டும், அடுத்து வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ மிதுன லக்னத்துக்கு 8, 9 அதிபதி சனி பகவான் சார். 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. இப்போ சனி பகவான் 3ஆம் பறவை 12ஆம் இடத்தை பார்க்கறது அந்த போதை வஸ்துகள்ல இருந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும்ல சார். ஏன் சார் அது அந்த இடத்துல போதை வஸ்துக்கு போற மாதிரி? ஏன்னா லக்னாதிபதி சாரம் பெற்றிருக்கிறாங்க. 12ஆம் இடத்தையும் 4ஆம் இட சுகஸ்தானத்தையும் பார்த்துறாங்க, 7ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. ஏன் சனி பகவான் அந்த இடத்துல நல்லது பண்ணல சார் பாக்கியாதிபதி? யாரு சொன்னா சனி நல்லது பண்ணலன்னு? குரு கெடுதல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல நானு. கரெக்ட் சார். ஆனா அவரு சனி பகவான் அந்த இடத்துல திரிகோணாதிபதியா வர்றப்ப அந்த போதை வஸ்துகள் வந்து தடுத்துருக்கணும்ல சார். அவரை தடுத்துருக்கணும். குரு அதை விட வெயிட்டா பாக்குறாருல, அவர் பாதகாதிபதி இல்ல. இந்த இடத்துல சனி பார்வைனால தண்ணி அடிப்பான்னு முடிவு எடுப்பாங்க. அப்படி இல்ல, குரு பார்வையால தான் தண்ணி அடிக்குது. அதான் சார். அதான் ஆக்சுவலா சனி பார்வை அந்த இடத்துல தடுத்து நிறுத்திருக்கணும். யோகத்தை பண்ணணும் இல்லைங்களா? ஏன் அதனால பண்ணல அப்படின்றதுக்கு சனி ஆயுள் காரகன் தானே சார். ஆயுள கொடுத்துட்டு இருக்குல்ல, என்ன அடிச்சாலும். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சனி நல்லது பண்ணுவார், அவரோட புக்தி வரும்போது பண்ணுவார். கடைசி புக்தி வரும் இல்ல சார், இப்பயுமே நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு என் கருத்துப்படி. என்ன காரணம்னா, 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் இல்ல சார். அவன் நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறான்ல, அது ஒரு பாக்கியம் தானே. குருதான் இந்த இடத்துல ரொம்ப இல்லைங்களா? குருனாலதான் மாட்டினதே குருனாலதான். சனி பகவான் ஏன்னா லக்னாதிபதி சாரம் பெற்றிருக்காரு. இருந்தாலும் அவரை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. அந்த குரு பார்வை தான் ரொம்ப பலம் அதிகமா பண்ணியிருக்கு. சார் இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குரு சாரம் கொடுத்த புதன் வந்து தூத்து விட்டாரு. ஆனா அதே சாரம் கொடுத்த கேதுல வந்து இவரை தூக்கி விட்டுருவாரு, நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாரு. அதுலயும் இந்த இது பாருங்க, ரேரா அமைது பாருங்க. 2 பக்கமா ஆட்சி பெற்ற கிரகம் கேதுவுக்கு, 2 பக்கமா, 2 பரிவர்த்தனையில் வந்து உட்காந்து 2 சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனுமா உட்கார்றது என்ன மாதிரியான யோகம் தெரியுங்களா? அது இவன் எந்த அளவுக்கு கீழே விடுறானா அந்த அளவுக்கு மேல வந்துருவான். அந்த இடத்துல இந்த திரிகோணங்கள் நல்லா. தேங்க்யூ சார். அழகுன்றவங்க வாங்க. யாரு சார்? அழகுவா? மேடம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கும்பகோணம் சார். சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப நாளாவே இருக்கேன் சார், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஆனா பேசுறது டைம் இல்ல உங்ககிட்ட பேசுறது. டைம் இல்ல சார். இதோ பக்கத்துல பிள்ளைங்க இப்போ பசங்களை ஹோம்ஒர்க் பண்ற வைக்கிறது டைம் இருக்கும் சார். இப்போ குரு வந்து மீனத்துல இருந்து தசனம் எடுத்தும் போதுங்க சார் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அப்போ கூட வந்து புதனும் இருக்கிறாங்க. அப்போ வந்து நீசம் எடுத்துக்கிறதா இல்ல நீசபங்க ராஜயோகத்துல சாரம் கொடுத்த வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க சார்? குரு வந்து புதன் சாரம், புதன் கூடவே புதனும் இருக்கிறாரு. இல்ல புரியுது. இதுல குரு ஸ்ட்ராங்கா இருக்காரான்னு கேக்குறீங்க, ரைட்டா? இல்ல சாரம் கொடுத்தவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு. சாரம் கொடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருக்காருமா, அதான் நீச்சபங்க ராஜயோகம் வந்துருது இல்ல. அதுதான் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீசம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சாரம்க்கு வந்து நீசம் எடுத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அதனால அது யார் ஜாதகமா? ராஜயோகம் என்னோட கணவர் ஜாதகம். அவர் வந்து இது இன்ஜினியரிங் டிகிரியா? ஆமா சார், எம்ஏ முடிச்சிருக்காங்க. அப்படி வாங்க. ஏன்னா புதன் வந்து மேத்ஸ்,
ஓகே. புதன் வந்து மேத்ஸ் தமிழ். ரொம்ப நல்லா போடுவாங்க. அதுதான். ஆ உங்களையே கணக்கு ஓகே. பண்ணியிருக்காருன்னா அவர் கணக்கு வராதா என்ன? சார் அப்புறம் வந்து கூட வந்து சுக்கிரன் நிக்கிறாங்க சார். ஆ அங்க இப்ப குரு தசை ரன்னிங் ஆயிட்டு இருக்குங்க சார். சோ வந்து இதுல வந்து குருதசை சனி புத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்கள் அவமானம் அவருக்கே. சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப எனக்கு குருதசை ராகு புத்தியை பத்தி கொஞ்சம் பயம் இருக்குங்க சார். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ராகு கொடுத்ததை புடுங்கணும்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த ராகு புத்தி கடந்து போயிடலாங்களா சார்? ராகு அங்கதான் இருக்காரு கூட. அதாவது பதில் சொல்லணும். ஆனா நீங்க பர்சனல் ஜாதகத்தை கேட்குறீங்களேம்மா, இது பப்ளிக்கா போகுமா? சரிங்க சார். சரி ஓகே. ஓகேங்க சார். இப்போ வந்து ராகு வந்து கூட தான் இருக்கிறாங்க சார். அவங்க வந்து குரு சுக்கிரன் ராகு புதன் 8ஆம் இடம். இல்லம்மா, இதுல குழப்பம் வந்துடும். நம்ம போதும், இதோட விட்டுருவோம். சரி. என்ன காரணம்னா, ஓகேங்க சார். அப்புறம் முதல் மீனத்துல ஓகே சார். நீங்க அப்புறம் 8ஆம் பாதகாதிபதி இடம்ன்றீங்க. சரி பாதகாதிபதி பார்ப்போம். வந்து சார் சுயசாரம் ஏறி இருக்கிறாருங்க இல்ல சார். நம்ம அப்படின்னா அது கவுன்சில்ல போடுங்க. வேறொரு இருமா, ஜாதகம். அழகு மேடம், நீங்க இதை கவுன்சில்ல போடுங்க. அங்க உங்களுக்கு பதில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அதான கிளியர் கட்டா பதில் வந்துடும். கவலையப்பட வேண்டாம். சார் வந்துரும்ல சார்? கணேஷ்குமார் ஓகே. சார். ஆமா சார், பேசலாம் சார். அங்க ஆமா, நீங்க சொல்ற நீங்க சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ சார். சார் அவசியம் இன்னொன்னு நீங்க பாதகாதிபதி கவுன்சில்ல வந்து போடுமா, இந்த ஜாதகத்தை கவுன்சில்ல போட்டு அந்த கொஸ்டினை கேளுங்க. பர்ஃபெக்டா ப்ரிசைஸா ஆன்சர் வந்துடும். எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாருமே ஜோசியர்மா. நான் வந்து இந்த இது ஓகே அது என்ன சொல்லுவாங்க, எல்லா விவரம் தெரிஞ்ச இடத்துல தான் சரக்கு வித்துக்கு இருக்கோம்னு, அதில் அது மாதிரி தான் வித்துக்கு இருக்கேன். அதனால இவங்க எல்லாம் தெரியாத மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. பயங்கரமான எமினென்ட்டான ஆட்கள் நிறையா இருக்காங்க. உங்களுக்கு தெளிவான பதில் வரும். நீங்கள் அந்த இதை கவுன்சிலில் மட்டும் இதை போடுங்க. ஓகேங்க சார். சார் ஓகே. இப்ப பாதகாதிபதி வந்து சுயசாரம் வாங்கி 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க சார். அப்படின்னா பாதகஸ்தானத்துக்கு மறைஞ்சிருக்காரு. சோ சுயசாரம் வாங்கி இருக்கிறதுனால பாதிப்புலாம் எடுத்துக்கலாமா சார்? அப்படி இல்லைம்மா, பாதிக்காது. ஆம், பாதிக்காது. 6ஆம் இடம் பாதிக்காது. போயிட்டார்ல, ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லது தான் செய்யும். அப்ப 2 ஸ்தானத்துக்கு ஒரு ஆதிபத்தியம் அழகு பெறுறாரு. மேடம், உதாரணத்துக்கு மன்னிக்கணும், போதும் குறுக்கிடத்துக்கு போதும் மன்னிக்கணும். போதும். அழகு மேடம், உங்க கேள்வி எல்லாம் அவர் சார் சொன்ன மாதிரி கவுன்சில்ல வந்து கேளுங்க, கவுன்சில்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு அங்க பதில் கிடைக்கும். நீங்கள் ஓகே, இங்க வாட்ஸ்அப் நிறைய குரூப்பில் பேர் ஓகே வெயிட் சார். இருக்கீங்களம்மா? பண்ணிட்டு தேங்க்யூ சார். கேள்வி தேங்க் கேட்க டைம் ஆயிடுச்சு. இருக்கிறேன் சார். இருக்கிறேன். அப்புறம் என்ன, இருக்கிறேன் சார். உங்களுக்கு சாரி கவுன்சில் சார். லிங்க் சாரி வரும். சாரி சாரி. எல்லாருக்கும் சாரி. கவுன்சில் லிங்க் தேங்க்யூ வரும், தேங்க்யூ நீங்கள் சார். அதில் கேளுங்க. ஓகே, அடுத்து யோகேஸ்வர் லிங்கம் சார் வாங்க. வாங்க, ராம் லல்லா வர்றார். ஐயா வணக்கம். எனக்கு வந்து வாங்க. 2 கேள்விகள் ஆ சார். இப்ப வந்து லக்னத்துக்கு கன்னியா லக்னமா எடுத்துக்கலாம் சார். கன்னியா லக்னத்துக்கு பாதகஸ்தானத்துல புதன் இருக்காரு, அவர் சுயசாரம் வாங்கியிருக்காரு. ஆ அதே பார்த்துட்டீங்கன்னா அந்த பாதகாதிபதியான குரு வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, உச்ச நிலையில இருக்காரு. அவரும் ஆயில்ய சரி. நட்சத்திரத்திலேயே இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு புதன் திசை நடந்ததுன்னா அந்த புதன் திசை எப்படி இருக்கும்? புதன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது, அந்த புதன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். பாதகஸ்தானத்தில் இருக்கறனால இடம் விட்டு இடம் மட்டும் மாற்றி வைக்கும், மற்றபடி நல்லா இருக்கும் அது. இவருக்கு இங்கே குரு தசை தான் ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதன் தசை ட்ரபிள் பண்ணாது. சரிங்க சார், சரிங்க சார். இப்ப இந்த ராகு கேது கூட இணைஞ்சிருந்தாலும் புதன் வந்து ராகு கேது கூட கேது கூட இணைஞ்சிருக்கு, ராகு பார்க்குதுன்னா அந்த கன்னி ராகு அப்படிங்கும் பொழுது அந்த ராகு புத்தி வரும்போது கேது புத்தி வரும்போது இதுல ஏதாவது பெரிய இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வந்து நம்ம ராகு எதை தனியாக எடுத்துகிட்டு போகணும். இது வந்து நீங்கள் கன்னியில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி வந்து ஆமா ராகு கன்னியில், கேது வந்து புதனோட இருக்கார், அப்படித்தானே சொல்கிறீங்க? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் லக்னாதிபதி கொடுத்தவன்னு பொருள். பாதகாதி இல்ல, லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பாதகாதிபதியும் புதனுடைய சாரமே வாங்கி இருக்கும் பொழுது அப்படிங்கறதுனால தான் இந்த கேள்வி கேட்டேன். இந்த எந்த ஒரு கிரகம் அவருடைய சாரம் வாங்கினா அது கிட்டத்தட்ட ஆட்சி பலத்துக்கு ஈக்குவலான நல்ல பலன் செய்யும். அவர் பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால இடமாற்றம் தவிர்க்க இயலாததாகும். அவ்வளோதான் வருமே தவிர இங்கே கேது இருக்கிறனால கெடுத்து விடுங்கிற பாயிண்ட் வராது. ஏன்னா உச்ச குரு பார்க்குறாருல, கேதுவுக்கு வீடு கொடுத்தேன் உச்சமாறான்ல. ஆமாங்க ஆமா கண்டிப்பா. நல்லா இருக்கும். அப்ப இந்த புதன் திசை வந்து அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்ட் கொடுக்காது. இல்லை, அதாவது பாதிக்காது, அப்படி சொல்லணும். ஓகே ஓகே சார். நன்றி சார். இப்போ நன்றி இன்னொன்னு சார். சார், இப்ப வந்து இல்ல, நம்ம ஓகே அடுத்தவங்க சார், நெக்ஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கோம். ஓகே அவங்க ஓகே லேட் ஓகே அவுட் தேங்க்யூ ஆயிடுச்சு, தேங்க்யூ. நம்ம முடிக்கணும் கொடுங்க, சார். எல்லாத்தையும் முடிப்போம், மணி ஆயிரும்ல. ஆமா, வாசிக்கு மேடம் வாங்க மேடம். சார் வணக்கம் சார். வாங்க மேடம். சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். தனுசு ம் லக்னம்னு எடுத்துக்கோங்களேன், அதோட பாதகாதிபதி புதன்
11ல இருக்காரு, துலாம்ல இருக்காரு. அவரே வந்து ம் தர்ம கர்மாதிபதியும் தானே சார், 10ஆம் இடத்து ம் அதிபதி. ம் இவரை வந்து 5ஆம் அதிபதி 8ல இருந்து பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் பார்வையா செவ்வாய். ம் அவர் நீச செவ்வாய் தானே. அப்ப அந்த ஆமாம். புத்தி வந்து எப்படி சார் இருக்கும்? எந்த புத்தி? அதாவது 5ஆம் அதிபதி 8ல இருந்து 11 பாக்குறாரு, பாதக புதனை. சரி. அப்ப வந்து அந்த தசை புத்தி எப்படி சார் இருக்கும்? என்ன தசை என்ன புத்தின்னு சொல்லுங்க. தசை வந்து சனி தசை சார், 2ஆம் அதிபதி தசை போயிட்டு இருக்குது. ஆமா, அப்புறம் சனியை பத்தி சொல்லவே இல்லை. இதுல புதனையும் செவ்வாயும் சொல்லியிருக்கீங்க. அது அதான் புத்தி மட்டும்தான். இப்ப அது என்ன பாதகாதிபதி புத்தி புத்தின்னு சொல்லுங்க, போகுது. அதையும் சொல்லுங்க. அது கேது புத்தின்னு தனியா சொல்லிடாதீங்க. நோ 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 நோ, பாதகாதிபதி புத்தி புதன். புதன் புதன் புத்தி, பாதகாதிபதி புத்தி நல்லது பண்ணுமா? தனுசு இது லக்னம். கெடுதல் பண்ணாது. தனுசு. செவ்வாய் பார்த்தாலும் நல்லதுதான் பண்ணும். என்ன காரணம்னா, பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருந்தா தான் பாதகத்தை பத்தி பேசும். மற்ற இடங்கள்ல போய் நிக்கிறப்ப பிரச்சனை இல்லை. அதுவும் இது வந்து உபஜயஸ்தானத்துல நிக்கிறதுனால பஞ்சாயத்து இல்லை. சரிங்க சார். எனக்கு என்னன்னா 5ஆம் அதிபதி 8ல இருந்து பாக்குறாரு, அதனால தான் கேக்குறேன். 8ல இருந்து பாக்குறாரு. இல்ல இல்ல, 5ஆம் இடத்ததிபதி பார்க்கறதுங்கிறது நல்லதுதான் புதனை பொறுத்த வரைக்கும். அதுல ஆமாங்க சார். ப்ராப்ளம் கிடையாது. 8ல இருந்து பாக்குறதுனால ப்ராப்ளம் இல்ல. 18ல இருந்து கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ரொம்ப ஓகே நல்லா ஓகே, இருந்துச்சு சார் கிளாஸ் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்வீட்டா சூப்பரா இருந்தது. இன்னும் 2 தேங்க்யூ. தடவை கேட்டா இன்னும் நமக்கு நல்லா புரியும் சார். நன்றி நல்லது சார். நல்லது. தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சார். நன்றி 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 தேங்க்யூ. மேடம். அடுத்து கோவிந்தராஜ் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் என்னுடைய கேள்வி வந்து பகுதி ஒரு ஜாதகத்தை சார்ந்தும் பகுதி பொது கேள்வியாகவும் இருக்கு, கேட்கலாமா சார்? சொல்லுங்க. கடக லக்னம், ம் 2 7 கூடையவன் வந்து மாரகாதிபதி. கடக ம் லக்னத்துக்கு 7ல வந்து சனியும் கேதும் இருக்கிறாங்க, சனி வக்ரம். அப்படி ம் இருந்ததுன்னா அது யோக தசைன்னு சொல்லியிருக்கீங்க. ம் இப்ப 62 வயசுல வந்து சனி தசை வந்திருக்கு. யோகாதிபதி செவ்வாய் பார்க்கறாரு, லக்னாதிபதியினுடைய காலில் உட்கார்ந்துருக்காரு. இந்த ம் சனி தசையில போட்டு தள்ளிடுமா இல்ல ஜம்ப் ஆயிடுமா சார்? நிச்சயமா உயிர் போகாது. ஆ, இன்னும் நீங்க உசுரோட இருந்து உங்க வீட்டுக்காரம்மா உசுரை எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாம இருங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு சூரியனுக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் ஆயுசு கட்டி வீட்டுக்காரம்மாவோட இருப்பீங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நன்றி சார். அடுத்து ஏஎன்எஸ் சார் வாங்க. சார் உங்க செஷன் நல்லா இருந்தது சார், ஆஸ் யூஷுவல். ஸோ நல்லது சார். சார் சார் ஒன்னே ஒன்று தான். நான் ஏற்கனவே ஐ திங்க் 1 வருஷமா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஐ திங்க் சந்திரா புலி மேடம் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. யோகம் இருக்கு சார், ஸ்ரீநாத்த யோகம். ஏன்னா எல்லாரும் தனுசு லக்னம் புதனை பத்தியே பேசிட்டு இருக்காங்களா. ஸ்ரீநாத்த யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இது வந்து ம் அந்த BVN ராவ் புக்ல 300 யோகத்துல இந்த யோகமும் அவர் எழுதியிருக்காரு. அந்த ம் யோகம் என்னன்னா, அந்த தனுசு லக்னத்துக்கு ம் 7ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் 10ல இருந்து 10ல இருந்தா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். 10ல இருந்தா அதுவே ஸ்ரீநாத்த யோகம். ஸோ அந்த யோகம் இருந்ததுன்னா நல்ல குடும்பம், எல்லா பசங்க, இது அது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த யோகம் வந்து பாதகாதிபதி புதனோட, ஆனா தனுசு லக்னத்துக்கு ஒண்டிதான் அது அப்ளிகபிள். கரெக்டா 10ல இருக்கணும். புதன் சூரியன் 10ல இருந்தா இந்த யோகம் இருக்குன்றார் அவர், BVN ராவ். உண்மைதான் சார். இது வந்து ஒரு பக்கம் வந்து தர்மகர்மாதிபதிக்குள்ள வந்துருது, இன்னொரு பக்கம் ஸ்ரீநாதத்துக்குள்ள வந்துருது. 300 இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன்ஸ் அதுல இருக்கு சார் இந்த யோகம். நானும் படிச்சிருக்கேன். நான் இதை ஷார்ட்ஸ்லையும் கொண்டு வந்திருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கோம் சார் நம்ம. சார் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், சந்திரா உப்லி மேடம் பையனுக்கும் அது இருக்கு, எனக்கும் இருக்கு. நல்லது சார், நல்லது நல்லது. நானும் மேடமும் பேசிக்குவோம். ஸோ அதுதான் சார். ஆனா சார் நீங்க ஒரு வீடியோ கொடுங்களேன் சார், ஷார்ட்ஸ். அது அந்த யோகத்தை பத்தி நீங்க போடல ஆக்சுவலி. இல்ல சார், நிறைய போட்டிருக்கேன். யோகத்தை பத்தி நிறைய இருக்கு. இல்ல அந்த ஸ்ரீநாத யோகம் ஸ்பெஷல். ஸ்ரீநாத யோகம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மறுபடியும் கூட போட்டு விடுறேன், பாத்துக்கோங்க. மற்றபடி ஒண்ணும் இல்லை சார், நல்லா இருக்கு. அண்ட் குரு தனுசு லக்னத்து குரு 12ல இருந்தாலும் யோகம் பண்ணும், அது ஒண்டி சொல்றேன். நல்லது சார். சார் உங்களுடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸும் 1 கோடி பெறும் சார். அடேங்கப்பா. ஆமாமா. மதியாதார் முற்றம் மதித்தொரு கார்ச்சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும்,
கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடி வாழ்தல் கோடி பெறும், கோடான கோடி வெளுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். சூப்பர் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் நம்ம இவங்க சந்திரவப்ளி மேடம் எப்படி சார் இருக்காங்க? பரவாயில்ல சார். ஆனா அப்பப்போ அதான் போன்ல தான் பேசிப்போம். அவங்களால முடியல பாவம். சரி, ரொம்ப முடியல. நாங்க எல்லாருமே விசாரிச்சோன்னு சொல்லுங்க சார். டெஃபினெட்லி ஓகே டெஃபினெட்லி. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நம்ம முருகன் சாரோட முடிச்சுக்கலாம். முருகன் சார் வாங்க சார். இல்ல சார், அவர் கோபி இருக்காப்ல, அவரையும் சேர்த்து முடிச்சிருவோம். 2 பேர் தானே. ஓ, இன்னொருத்தர் இப்பதான் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓகே சார், அதோட முடிச்சுக்கலாம். ம். ஐயா, முருகன் குரு சார் வாழ்க, வாங்க சார். குருவே துணை. நல்ல வாங்க அருமையான பாயிண்ட்ஸ் ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அருமையான பாயிண்ட்ஸுங்க, வேல்யூபிள் பாயிண்ட்ஸுங்க. அது பார்க்கும்போது தெரியாது, ஆனா உள்ள போய் பூந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க வார்த்தைய, அந்த வார்த்தைக்கு உகந்த ஜாதகம் இது. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் தெளிவு பெறலாம்னு நினைக்கிறேன் இந்த ஜாதகத்திலேயே. ஐயா, ம் குருவும் சனியும் பரிவர்த்தனை, 2 ம் பேரும் 9, 10 தர்ம கர்மாதிபதிகள். ம் கேது 9ஆம் இடத்தில் நின்று 10 சாரம் வாங்கி நிற்கிறார். அப்ப ம் கேது 9 சனி பகவானை போல வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. சாரத்தை வாங்கினது 10 அப்ப இதை தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற நிலையில் ஒரு வெளிநாட்டுக்கு இவரை அனுப்பிச்சு நிறைய பொருளாதாரத்தில் தொழில் மூலமோ அல்லது பணியின் மூலமோ ஒரு பெரிய ஆளாக்கி இவருக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தையும் நல்ல ஒரு பேர் புகழையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேது தசை இவருக்கு. ஐயாவோட பர்ஃபெக்ட் கருத்து சார். நல்லது. எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப சரியானது ஒரு கருத்து இது. ரொம்ப நன்றி சார். நன்றி 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 சார். சார். அடுத்து வாங்க சார். அப்புறம் கோபி சார் கிருஷ்ணன் சார் இன்னொரு உங்களோட விஷயம், உங்களோட வீடியோக்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம் சார், அதுக்கு சொன்னாங்க சார். இன்னைக்கெல்லாம் நான் நம்பர் போடுறதுக்கே, தலைப்பு போடுறதுக்கே டைம் இல்லை. படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, எனிவே அதை நான் அதை நம்பர் அதை போடுறேன் சார். அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. கண்டிப்பாக நம்பர் போட்டு அனுப்புகிறேன். அதை கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் சார், கும்ப ம் லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய ம் தசை நடக்குது. சுக்கிரன் ம் நீசம். அவன் ம் வாங்கின சாரம் 6 சந்திரன் சாரம். ம் சந்திரன் 3ல போய் நின்னுடுறான். அந்த ம் காலகட்டத்துல சுக்கிர தசையில ஆரம்பிச்ச பிரச்சனை அந்த ம் மனுஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு ம் சொத்துல இருந்து பல விதங்களில் கடன் வாங்கி, விவசாயம் பொச்சு போய், தொழில் பொச்சு போய், வேற தொழில் செய்ய முடியாம சூரிய தசையில கல்யாணத்தை பண்ணுது. அதுக்கு அடுத்தது சந்திர தசையில வேலை வாங்கி கொடுத்து ஊரை விட்டு காலி பண்ணி ஊசி நாட்டை கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்த சுக்கிர தசை அவரை பாடா படுத்தி எடுத்தது சார். ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்குது. நல்லது. சுத்தமா காலி பண்ணிச்சு. துணியை ம் தவிர ம் மீதி எல்லாத்தையும் காலி பண்ணி நிராயுதபாணி ஆக்கிடுச்சு அந்த மனுஷனை. சூரிய ம் தசையும் தொடுத்தது அந்த வேலை. சில நல்லதுன்னு சொன்னா கல்யாணத்தை தான் பண்ணி வச்சுது. சந்திர தசை வரும்போது வேலையை கொடுத்தது. 6 வகையில அந்த மனுஷனை ஊரை விட்டு காலி பண்ணி தெருத்தி விட்டுடுச்சு வேற ஊருக்கு. அந்த ஓ மாதிரி பண்ண ஒரு ஜாதகம் இருக்குது ஐயா. ஆனா அந்த மனுஷன் லக்னத்துல குரு, அந்த குருவினுடைய பார்வை மட்டும் அவருக்கு நல்லது பண்ணி ஓரளவு மனுஷனாக்கி விட்டுது. இந்த குரு இப்ப நல்லதுங்க. நீங்க குருவினுடைய பார்வை சிலது கெடுதல் செய்யும்னு சொன்னீங்க. ஆனா நல்லது பண்ணியிருக்குது சில ஜாதகத்துக்கு. நான் 4க்கும் 9க்கும் உள்ள ஒரே யோகாதிபதி கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் அந்த மனுஷனையும் காலி பண்ணிக்குது. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது ஐயா. நான் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேர்ல பேசலாம் நாம் அதை பத்தி. ரொம்ப நன்றி ஐயா. அருமையான விளக்கங்கள், அருமையான வகுப்புகள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் அருமையா போடுறீங்க ஐயா. உங்களுடைய ஒரு அனுபவ ஜாதகங்களையும் அருமையா அந்த கிரகங்களுடைய பலன்களை போட்டு எங்களுக்கெல்லாம் நல்லா புரியுற மாதிரி கொண்டாடுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி 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 சார். சார். நன்றி நன்றி. சார். கோபி கிருஷ்ணன் சார் வாங்க சார். உங்களோட முடிச்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் ஐயா. வாங்க. கேள்விகள் ஒன்றுமில்லையா. உங்களோட சேவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி. அதாவது கடைசி ஆளா வந்தாலும் ரத்தின சுருக்கமா முடிக்கிறீங்க பாருங்க. அதுவும் கரெக்டு தான். மணி ஆச்சு, 10 நிமிஷம் தான் இருக்குது. கிளம்புனா சரியா இருக்கும். ஏன்னா இதை முடிச்சு மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்ப முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. இது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி கிளம்புறதுக்கு அதுக்கே ஒரு டைம் எடுக்கும். எனவே இந்த மீட்டிங் நல்லபடியாக வந்தது.
எல்லாருக்கும் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாலும் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி நம்ம கவுன்சிலில் வந்து இந்த கொஷின் பர்சனல் கொஷின் கேட்டவங்க அந்த கவுன்சிலில் வந்து இந்த ஜாதகத்தை போடுங்க. நிச்சயமாக எல்லாத்துக்குமான பதில் ரொம்ப தெளிவான பதில் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திப்போம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ. நன்றி ஐயா.